பரணி, இப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க பரணி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிக்கிறது. ஓகே. பிரதீப் ரங்கநாதன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரும். அப்புறம் சேயோன்லேருந்து ராஜ்பி ஷெட்டிக்கு பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரும் படத்தில் இருக்காரு. அப்புறம் ராஜா பிளேலிஸ்ட் அப்படின்ற தமிழ் ஃபிலிம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சுஜித் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸ்டோரி வந்து வெங்கட் பிரபுவோடது. மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணுறாரு. அப்புறம் முகமது அலி பாக்ஸர் அவரோட பயோபிக் சீரீஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அருள்வான் அந்த படத்தோட ட்ரெய்லர் சூர்யா அவர்கள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லான்ச் பண்ணுறாரு. அப்புறம் மிஸ்டர் பாரத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மல்லிகை மொட்டு அந்த சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லவ் ஓ லவ் அந்த வாடி செல்லக்குட்டி ரீமிக்ஸ் சாங் வந்துட்டு நாளைக்கு வந்து ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ஹீரோ அர்ஜுன் தாஸ் ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜூலை 6 வருது. செகண்ட் லுக் ஜூலை 8, தேர்ட் லுக்கு ஜூலை 10. ஸோ 3 லுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் போல இருக்கு, இந்த அப்டேட் இல்ல. வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்குலாம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என் வாழ்நாள்லயே ரொம்ப போரிங்கான ஒரு டே இன்னைக்கு. ஒண்ணுமே இல்லை, அப்டேட் இல்லை, சினிமா இல்லை, சீரிஸ் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. போர் அடிச்ச ஒரு நாள். ஏதாவது ஒரு நல்ல புதுக்கலமா மைண்டு காலையில ரொம்ப டல்லா கிட்டத்தட்ட ஒரு மணிரத்னம் படம் பார்த்த ஃபீல்ல இருக்கேன். யாராவது ஒரு பரபரன்னு ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் மாத்தி விடுங்க பார்ப்போம். எல்லாரும் வரட்டும், பார்ப்போம். நானும் இன்னைக்கு எதுவும் பெருசாக வந்து படம் எதுவும் பார்க்கல, எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. என்ன பிரகாஷ் ப்ரோ, தனுஷ் அவர்கள் பாலிட்டிக்ஸ் வராரா? என்ன பண்ணி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தனுஷ் அவர்கள் பாலிடிக்ஸ் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல 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 இல்ல, அவங்க ஃபேன்ஸ் வந்து ஏதோ பிளாக் எல்லாம் அபிஷியலா இது பண்ணிருக்காங்க. எல்லாருமே இப்ப எல்லா நடிகர்களுமே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வகையில ஃபேன்ஸ் மூலமா. தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட்லயே அவருக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனா இப்பன்னா வந்து ரஜினி வந்து கட்சி தொடங்க போறதா அறிவிச்சார்ல, அப்ப வந்து இவர் என்ன பண்ணாரு, அந்த அதுல ஈடுபாடுகள் அதிகமா இருந்தாரு. அவர் எப்பயாவது ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரு, அந்த இதுல வரலான்னு. லாரன்ஸும் அப்படிதான் இருந்தாரு. லாரன்ஸும் ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரு, அதுல ஏதாவது ஒரு பொறுப்பு வரான்னு இருந்தாரு. பட் ரெண்டுமே நடக்கல இல்ல. அதுக்கப்புறம் லாரன்ஸ் இப்பதான் வரலாமா வேணாமா, நான் வரணுமா வேணாமா, இப்படி எல்லா வகையிலையும் அவர் குழப்பி அவரையும் குழப்பி எல்லாத்தையும் குழப்பிட்டு இருந்தாரு. இப்ப தனுஷ் வந்து தெளிவா தான் இருக்காரு, இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஆனா ரசிகர்கள் வந்து ஏற்கனவே அவர் வந்து இந்த அது எப்படி இப்படி ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் கமல் வந்து ஆரம்பிச்சாரு, ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினாரு. நற்பணி மன்றம்னு மாத்தினாரு நினைக்கிறேன். ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேர் ஒரு இயக்கமா ஒரு பேர் வச்சு மாத்தினாரு. அதுக்கப்புறம் விஜய் மாத்தினாரு, ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினாரு. அப்புறம் நிறைய பேர் அது மாதிரி மாத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்து வந்து தனுஷ் வந்து கொடி புதுசா அறிமுகப்படுத்திருக்கிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அவர் ஸ்டேஜ்ல பேசுறத ஸ்லோகனா வச்சு கொடியில அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அது எப்படி போய் எந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்குதுங்கிறதெல்லாம் இன்னும் பல வருடங்கள் இருக்கு, பார்ப்போம். எல்லாரும் எல்லாரும் பண்றாங்க. தரணி 2036 நினைச்சு பயப்படுறாரு நினைக்கிறேன். ஐயோ நமக்கு காம்படிட்டரா வந்துருவாங்க. அதானே வரணும். வாய்ப்பே இல்லை. ஒரு ஆள் வந்தாலும் இன்னொரு ஆள் வரமாட்டாங்க, கவலையே படாதீங்க.
பிரகாஷ் ப்ரோ என்ன ஜனநாயகன் 23 வந்துருமா? அது மாதிரி அது பத்தி பேசுவோம். யாருக்கும் தெரியல. காலைல ஒரு இன்னொரு டீம் உள்ளவங்கள்ட்ட பேசுவேன். அவங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் கைக்கு வரத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு 23, 24 தான் பிளானு. 23, 24 தான் பிளானு. அதனால ஏதோ ஒரு வாரம் தள்ளியும் போகலாம். சென்சர் சர்டிஃபிகேட் கையில பொறுத்திருக்கு. ஆனால் கண்டிப்பா சர்டிஃபிகேட் கிளியர் ஆயிடுச்சு. அது கையில் தரது வந்து இந்த நியூட்டன் கட்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் அந்த தெலுங்கு சென்சார் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. அவங்க எல்லாத்தையும் ஐடியா பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க போல, டெல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. வரட்டும். இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க பண்ணட்டும். கொஞ்சம் அதாவது ஜூலை 23 சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடணும், மற்ற படங்களுக்கு குழப்பம் இல்லாம. ஆகஸ்ட் போகுது அப்படின்னா அவங்க இன்னும் ஜூலை 15 மேலே அனௌன்ஸ் பண்ணா போதும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலி 30 days கேப்பாக கொடுக்கணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் இருக்கும் ஒரு 30 நாளாச்சு இருந்தா நல்லா இருக்கும். இப்போ என்னன்னா 17 நிறைய படம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, சின்ன படங்கள்னு. ஸோ அது எல்லாமே எஃபெக்ட் ஆகும் 23னா. பட் ஆனால் தெரில அது ரன் எப்படி இருக்கும்னு தெரில ஜனநாயகனுக்கு. ஏற்கனவே நாள் ரொம்ப போரிங்கா இருக்கு. யாராவது ஒரு சார்ஜ் ஏற்றி விடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பேஸ் அதுக்கு மேல வீட்டுல போயிட்டு இருக்கு. யாருமே இன்னைக்கு வரல. எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் பக்கத்துல இருந்துச்சு தலைவா, அதனாலதான் பேசல. பட் ஆனா சீப் டிடெக்டிவ்ஸ்னு ஒரு படம் நீங்க பாத்தீங்களா தலைவா? இல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிறைய ட்ரோல் மெட்டீரியல் அந்த இதெல்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். விக்ரம் வச்சு நிறைய எடிட் போட்டு, தனுஷ் வச்சு எடிட் போட்டு, இட்லி கடை எடிட் போட்டு நிறைய எடிட்ஸ் பார்த்தேன். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. இல்ல அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா நிஜமா ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும். நல்ல படம் தான். உங்களுக்கு போர் அடிக்காது கண்டிப்பா. அது வந்துட்டு ஒரு நல்ல படம் தான். நீங்க வந்து தமிழ் டப்ல கூட இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அனுப்பிவிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மாலிவுட் டைம்ஸும் பாருங்க பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் ஜனநாயகன் வருதுன்னா அன்பே டயனா வந்து ப்ரீ பண்ண மாதிரி. இல்ல அதுக்கு பாசிபிலிட்டி இல்லையா கேட்டோம். சுகன் பிரேக் ஆகுது சுகன் அப்பப்போ. இல்ல அவர் கேட்டது என்னன்னா ப்ரீபோன் ஆகும்போது கேட்டாரு அன்பே டயனா. சொல்றேன். ஆனா என்னன்னா அதுக்கு பாசிபிலிட்டி இல்லையா. படம் வந்து எல்லா ஒர்க்கும் முடியும். சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வர இந்த திங்கள் செவ்வாய் சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வருது அவங்களுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மிக்சிங்கு, ஃபைனல் மிக்சிங்கு, அப்புறம் இந்த ஆர்ஆர் எல்லாமே இருக்குல்ல, ஆர்ஆர் ஒர்க்கு எல்லாமே கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது டெட்லைனா. அவங்க அவுட்புட்டு 13 அந்த தேதியிலாம் வரும்போது 13, 14ஆம் தேதி தான் ஃபைனல் அவுட்புட் வரும்போது இருக்கு. அப்போ வந்து அவங்க 17 அவங்க ரிலீஸ் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணுறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால அவங்க வந்து அது எந்த மாற்றமும் கிடையாதான். ஜனநாயகம் 23 வந்தாலுமே அது 17 வந்துடும் போல இருக்கு அன்பே டயனா. பட் ஏன்னா அது அந்த படத்துக்கு பாதிப்பு. அன்பே டயனாங்கிற மாதிரி ஒரு நல்ல படம், சின்ன படம், அந்த படத்துக்கு ஒரு பாதிப்பு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வந்துடும் அப்படின்னா அவங்க ஓடிடியில் வந்து டீல் பேசிட்டாங்கல்ல. இந்த அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 28 நாள்ல ரிலீஸ் பண்ணி ஆகணும், ஓடிடியில் வந்து ஆகணும் அப்படின்னா அவங்க 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி அவங்க ஆகஸ்ட்டுக்குள்ள அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு 17 விட்டா வேற டேட் இல்லை. ஆனா 17 அது வந்து 6 நாள்ல ஜனநாயகம் வந்துச்சுன்னா இந்த அன்பே டயனாங்கிற ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த படம் மட்டும் இல்ல, இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆக போது அது அந்த அந்த வாரங்கள்ல ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்குமே பாதிப்பு. இப்ப இதே முரளி மாதிரியான படம் மற்ற அந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகிற லவ் படங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 14 to 15 days கணக்கு வந்துருது. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஒரு 13 நாள் 14 நாள் ரன் இருக்கு. அப்ப ரெண்டு வாரம் தான் இந்த காலகட்டத்தில் ரெண்டுங்கிறனால அவங்களுக்கு தான் பஞ்சாயத்தே கிடையாது. பட் அன்பே டயனா மற்றும் அந்த 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள் இருக்குல்ல, அருள்வான், அன்பே டயனா, இன்னும் சில படங்கள் 2-3 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல முக்கியமா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியா எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த படத்துக்கு மினிமம் வந்து ஒரு 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 2 வாரம் கேப் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா 2வது வாரத்துக்கு ஒரு 100 ஸ்கிரீன், ஒரு 75 ஸ்கிரீன் ஆச்சு ஓடுற மாதிரி இருக்கணும். நீங்க அப்பதான் வந்து விசிபிலிட்டி கிடைக்கும் அந்த படத்துக்கு. நீங்க 2வது வாரம் வந்து டோட்டலாவே நீங்க படத்தை தூக்கிட்டு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பெரிய படம் ரிலீஸ் ஆனாலே விசிபிலிட்டி கிடைக்காது. பெரிய படத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதை தாண்டி நமக்கு விசிபிலிட்டி கிடைக்கணும்ல. ஒரு சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 23ஆம் தேதி வந்து வேற ஒரு 4 சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட அதோட ஒரு தாக்கம் வந்து பெருசா இருக்காது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியா 5-6 வாரம் ஒண்ணுச்சு இல்ல, அதே ப்ரொடியூசர்ஸ் வந்து வருது இல்ல, அது மாதிரி வந்தாதான் நல்லா இருக்கும். என்ன பண்றாங்க அப்படிங்கறலாம் இன்னும் இந்த வாரத்துல தெரிய வரும். எப்படி கண்டிப்பா இந்த ஒரு 4-5 நாள்ல தெரிஞ்சிடும். அவங்க ரீஸ்டார்ட்டை போடுறத பொறுத்து மற்ற படங்களுக்கு அவங்க எப்படியாவது
ஆகஸ்ட் 12 இல்ல ஆகஸ்ட் 7 அப்படிதான் லாக் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரோ டாக்ஸிக் வருதுல்ல ப்ரோ? டாக்ஸிக் ஆகஸ்ட் 28 தானங்க வருது. அதுதான் 14 டேஸ் கேப் இருக்குங்க. அவங்க என்ன இந்த படத்துக்கு என்ன பெரிய இப்ப ஜனநாயகம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரொமோஷன் பண்ணணும் கிடையாது. எல்லா ப்ரொமோஷனும் பண்ணியாச்சு. இனிமே அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ரிலீஸ் ட்ரைலர் விட்டா போதும். ஒரு நியூ ட்ரைலர் கட் ஒன்று விட்டுட்டு ரிலீஸ் ஆகி ஏதோ ஒரு சிங்கிள் ஒன்று எப்படி கண்டிப்பா படத்துல எல்லா சிங்கிளும் விட்டாங்கன்னா இல்லையில எப்படி 2 3 விடாம வச்சிருப்பாங்கல்ல. அதாவது ஒன்று விட்டாங்கன்னா அந்த ஒரு இதா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாள் படத்தை ப்ரொமோஷன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிக் 10 நாள் கடைசி 10 நாள் ப்ரொமோஷன் பண்ணா கரெக்டா இருக்கும். நடுவில் டாக்ஸிக்கும் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இருக்குமா? இப்ப டாக்ஸிக் ட்ரைலர் ஜனநாயகம் அட்டாச் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு இன்னும் நல்ல ரீச் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் அதுல பாசிட்டிவ் தானே. எப்போ ப்ரோ கன்ஃபார்ம் தெரியும் நமக்கு கிளியரா? புதன்கிழமை. ஓகே ப்ரோ. ப்ரோ 64 அப்டேட் எதுவும் இருக்கா? சுத்தமா இல்ல, அப்டேட்டே இல்ல. அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் ரஜினி படத்துல வர சஞ்சய் ராமசாமி மறந்துட்டு, மறதி வந்து வரம்னு சொல்லுவாங்களா, அது மறந்துட்டு நிம்மதியா இருக்கலாம். மாவீரனுக்கு வர வர பொறுப்பு இல்லாம போச்சு. பிரகாஷ் ப்ரோ இது 9 AM ஷோ தான் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தானே ஃபாலோ ஆகும்? எனக்கு இப்பதான் ஷோ வந்து போட்டுக்கலான்ட்டாங்களே, ஏர்லியா ஷோ போட்டுக்கலான்ட்டாங்களே. 9 மணி ஷோ ஃபர்ஸ்ட்லயே அனுமதி தேவையில்ல. ரிலீஸ் ஆனாலே இந்த முதல் 3 நாளைக்கு வந்து டோட்டலா அனுமதி அந்த தேவையில்லைன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே 9 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகணும்னு கேக்குறாரு. ஆமா ஆமா ஆமா, அது 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இன்னும் அவங்க ஜியோ கொடுக்கல. 9 மணில இருந்து தானே ஜியோ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் ப்ரோ கேட்டேன். அந்த 9 மணிக்கு தானே, அதுக்கு முன்னாடி நான் போட வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி போடலாம் வாய்ப்பு இல்லை. எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரி 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்பாங்க. சொல்லுங்க யாசர் காதர். யாரோ பேசுறீங்களா? யாரும் பேசல மாவீரன். ஏன் மாவீரன் லேட்டா வரீங்க? இந்த விஸ்வநாதன் பரணி, நான் உங்களையும் தான் கேட்கணும், ஏன் லேட்டா வரீங்க? நான் இன்னைக்கு கரெக்டா தானே வந்தேன். இல்லையே, 7 நிமிஷம் லேட்டு. நீங்க மாவீரன் வந்து இல்ல 18 நிமிஷம் ஸ்பேஸ் போட்டு எப்படி கொஞ்ச நேரம் பேசாம தான் இருக்க போறோம். அதனாலதான் ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தேன், அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட பொறுப்பை தலையில ஒப்படைச்சிட்டு பொறுமையா வரலான்னு பார்த்தா நீங்க லேட்டா வரீங்க. மாவீரன் அதுக்கு மேல. விஸ்வநாதன் சென்ஸ்ல சூர்யா டபுள் ஆக்ஷனான்னு ஒருத்தர் நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது எதை வச்சு கேட்கிறாரு அப்படின்னா, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்ன்னு போட்டாங்க, ஓகேவா? இப்ப வந்து சன்ஸ்ல சூர்யா இருக்காரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு மேல வந்து விஸ்வநாத் யாரு? டைட்டில் கேரக்டர் கண்டிப்பா இன்னொரு நடிகருக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்னா அது ஒரு பெரிய ஒரு இது இல்ல. அப்ப அந்த விஸ்வநாத் கேரக்டர் சூர்யாக்கு அப்பா ரோலே சூர்யாவே பண்றாரா அப்படிங்கறத அந்த கேள்வி. இப்ப டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாரா, இப்ப பேச்சு ஒர்க்ல இருக்கிறாங்களே, அதனால அப்படி நடிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருக்கலாம், மேபி அப்படின்னு மட்டும் தான் ஆன்சர் சொல்லணும். ஏன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சும்மா கிளப்பி விட்டு இருக்காங்க. ஏன்னா அது லாஜிக்கா கேள்வி, நியாயமான கேள்வி. அதுக்காக கிளப்புறாங்க. 2 ஹீரோயின் இருக்காங்களா, அப்ப அந்த ஹீரோயினுக்கு ஜோடி கண்டிப்பா அதுவும் சூர்யாவா தானே இருக்கும். அது இல்லாம இந்த ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நிறைய ஒரு எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தானே. நார்மலா வரக்கூடிய கெஸ்ஸிங் லாஜிக் கேள்விகள். அதன்படி பார்த்தா அந்த ரூட் படி பார்த்தா ஆமா இருக்கலாம்ல, விஸ்வநாத்தும் சூர்யாவா தான் இருக்கும், சஞ்சயும் சூர்யா தானே. பட் எனக்கு தெரிஞ்சு இல்ல பிரகாஷ் ப்ரோ. நான் இல்லைன்னு நான் நம்புறேன், அவ்வளவுதான். கெஸ் எல்லாம் இல்ல, இல்ல. இருக்கலாம். அது நானே சொல்றேன், கண்டிப்பா மேபி அப்படின்னு தான் சொல்றோம். அது எப்படி வேணா இருக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க ப்ரோ. அவரோட படத்தோட பிளஸ் ப்ரொடக்ஷன் அவரே தானா இல்ல வேற படத்தோட ப்ரொடக்ஷனா ப்ரோ? அது இல்ல, அவர் தயாரிக்கிற படம் வேற. இந்த அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறாருல, அஸ்வத் மாரிமுத்து, மமிதா பைஜு அவங்க நடிக்கிற படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் பிரதீப் ரங்கநாதன் தயாரிக்கிறார். அது இல்லாம பிரதீப் ரங்கநாதன் இன்னும் ஒரு சில படங்கள் தயாரிக்க இருக்கிறாரு. அதுக்கு சேர்த்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து 2 படம் தயாரிக்கலான்னு இருக்கிறாரு, 3 படம். நாளைக்கு 3மே அனௌன்ஸ்மெண்ட் வருதா அல்ல அந்த ஒரு படம் மட்டும்தான் வருதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஏஜிஎஸ் தயாரிப்புல வர படம் கிடையாது. அவரே தான் டைரக்ட் பண்ணி நடிக்க போறாரா? அது அடுத்தது பாருங்க. ஏஜிஎஸ் தயாரிப்புல அவரே டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாருல, அது அடுத்த படம். அது அது அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அவர் வந்து 7-8 மாசம் ஆகுமா பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம் எடுக்கிறது. அது ஓகே, பட் அதுதான் கேட்டு அவரே டைரக்ட் பண்றாரா என்னன்னு. இல்ல, அவரோட டைரக்ஷன்ல அவரோட அடுத்த படங்கிறது இன்னும் 7-8 மாசம் கழிச்சு ஆரம்பிச்சு போறாராம். அது இப்போதைக்கு கிடையாதான். 2 ப்ரீ ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு, 2 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க். ஒண்ணு வந்து பர்சனலா, இன்னொன்னு சினிமா அவர் எடுக்கிற படத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாராம். ரெண்டும்
வர்றதுக்கு 8 மாசம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. பிரகாஷ்ண்ணே, வணக்கம்ண்ணே. வாங்க மோகன், என்ன படம் பார்த்தீங்க? அண்ணே, என்ன special? டார்க் பார்க்கலான்ட்டு இருந்தேனே, தூங்கிவிட்டேன் காலையில. அதனால அதை கேன்சல் பண்ணிவிட்டு மதியம் ராவ் பகதூர் படம் தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுண்ணே படம். திருச்சியில் இல்லை உங்கள் ஊரில் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். அதுவும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்குது, நான் வந்து பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக போனாலும் பார்ப்பேன்னா இது உங்களுக்கான படம். நல்ல பொறுமையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலானே. அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்டோரியே ரொம்ப யூனிக்காக இருக்குது. படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் செம்மையாக வந்து கட் பண்ணியிருக்காங்கண்ணே. அப்புறம் வந்து இது இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குல்ல, அது வந்து பாலன் படத்தில் நம்ம எல்லாருமே சொன்னாங்கல்ல, ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது அதுக்கு நிகராக இல்லை அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஒன்று இல்லை 2 அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் இருக்குது. நான் வந்து ஓப்பன் சேலஞ்சு விட்றேன், யாராலையும் வந்து அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பிரிச்சுட்டானுங்க நிஜமா. கிட்டத்தட்ட படம் வந்து 3 மணி நேரம் கிட்ட ஓடுதுனேன். எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் சொல்லுவோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் செட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரேண்டமாக இருக்குன்னு நிறைய விஷயம் வந்து காமிப்பாங்க, என்ன ஸ்டோரினே நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த அந்த ப்ரீ இன்டர்வல்லேருந்து அந்த இன்டர்வல் ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் தான் ஓ இதுதான் வந்து இதை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இதான் ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு ஒரு 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 இதை வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து போகிறது தான். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர இதாக போகும், செம்மையாக இருக்கும். அப்புறம் சத்யதேவ் அவர் தான் நடிச்சிருக்காரு போல இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு நிஜமா. செம்ம பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து, நல்ல இதாக இருந்தா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிஜமா. மகேஷ் பாபு வந்து சொன்ன தப்பே கிடையாது, தரமாக இருக்குது படம். இன்கேஸ் உங்கள் ஊரில் தேட்டரில் ஓடிச்சுன்னா நான் பாருங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்தோன்னே கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம், எனக்கு நிஜமா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமா பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு எனக்கு. மூவி பஃப்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஓகே. பிடிக்கும். இல்ல நம்ம ஊர்ல ஓடல, இருந்தாலும் நான் படம் பேர் இன்னொரு ரிப்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ராவ் பகதூர் படம் பேரு, ஆமாம் அந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு தடவை நல்ல படம் ஏதாவது சொன்னோம்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு தடவை சொல்லி கடைசியா நம்ம சொல்லி முடிச்ச படம் ராவ் ஆமாம் பகதூர் ஆமாம். அப்படின்னு சொல்லி 2வது டைட்டில் சொல்லி அது பெட்ரு. ஓகேண்ணே கடவுள் திடீர்னு கேட்டவங்களுக்கு அது புரியாம போயிடும். அதனால ஓகேண்ணே. நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகல. அநேகமா அநேகமா அடுத்த வாரம் சென்னைக்கு வந்தாலும் வருவேன். சென்னைக்கு வந்தேன்னா கண்டிப்பா போய் கண்டிப்பாக பாருங்கண்ணே. அந்த சொல்லுங்க. இல்லை, பிரகாஷ் சென்னை போறாருன்னு எனக்கு புதுசா இருந்துச்சு, அதுதான் யோசிச்சேன். இந்த மாதிரி ஒரு பிளான், ஒரு சடன் பிளான் போலான்னு ஐடியா. பிரகாஷ் ப்ரோ வேணாம், பிரகாஷ் ப்ரோ நம்ம அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். இல்ல அதுக்கு அடுத்த வாரம் போறோம்னா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த வாரம் போறதுக்கான காரணம் வந்து மூணு படங்களுக்கான ஷோ ஒண்ணு, அது இல்லாம ஒரு ஒர்க்கு. அதனால அப்படி சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ப்ரீமியர் ஷோ கூப்பிட்டுருக்காங்களே உங்களை ஏதாச்சும் வேறு படத்துக்கு? அது எப்பவுமே கூப்பிடுவாங்க, நம்ம தான் போக மாட்டோம். இந்த வாட்டி வந்து வேற ஒரு ஒர்க்குக்கு போறனால அப்படி இந்த ப்ரீமியர் ஷோக்கு போறோம், அவ்வளவுதான். ஓகே ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்க, சூப்பராக இருக்குண்ணே. மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட் போயிட்டு வந்தேண்ணே, இந்த விஆர் மாலில் இதே முரளி இருக்குல்ல, அந்த கேஸ்டன் குழுலாம் வந்திருந்தாங்க. அட்லியே வந்திருந்தாரு. ராக்காப்போட ஏதாச்சும் அப்டேட் சொல்லுவார், சும்மா சொல்லுவதை பற்றி எதுவுமே சொல்லல. டேரக்டர் பேச சுத்தமாக ஒரு வார்த்தை பேச. அட்லியே அவரே வந்து கூப்பிட்டு தேங்க்யூவா சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த தேங்க்யூ மட்டும் தான் சொன்னார். அப்புறம் கையடுல வந்து அழகா இருக்காங்கண்ணே நிஜமா பார்க்க. அது வீடியோவில் பார்க்குறதோட நேரில் அழகா இருக்காங்கண்ணே நிஜமா. நல்லா இருந்தாங்க. பிரீத்தி அவங்களும் சரி, கையடு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தாங்க. மகாபிரபுன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க? ஆமா, அது இல்ல, சொல்லுங்க தெரியலையே. மகாபிரபுன்னு ஒரு படம் இருக்கும், அதுல கவுண்டமணி செந்தில் ஃபேமிலி இருக்கும். அதுல முத்துக்கால வந்து ஒரு வாட்டி அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. அதை வந்து கேட்டுவாங்க. நீங்க சொல்றப்போ எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. பாத்துருவாங்க. சரி இல்ல நிஜமா தானே சொல்றேன். இல்ல மகாபிரபு இல்ல, சாரி, படம் மகாபிரபா இல்ல, அது கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. பட் மகாபிரபு படம் இல்ல அது. அந்த டைலாக் சொல்லுங்க நீங்க. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? ஆமா ஆமா, இல்ல அதான் படம் பேரை வந்து அதுலயே இது மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆனா அதுல முத்துக்கால சொல்ல மாட்டாரு, வேற ஒருத்தர் சொல்லுவாரு. இதுல முத்துக்கால சொல்ற இந்த டைலாக் வேற ஒரு படம். நான் படம் பேரு சரியா நான் மாத்திட்டேன், என்ன படம் தெரியல சொல்றேன். இப்பதான் முடிஞ்ச உடனே இப்பதான் வரேன். இப்பதான் அதாவது 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க.
எல்லாம் வந்து எல்லாம் போயிட்டோம். 5 5:30 அது மாதிரி எல்லாம் நின்னுட்டானுங்க. வராங்க வராங்க 7 மணி வரைக்கும் வந்து எப்போ 7 மணி இல்ல 7:15 வரைக்குமே பெருசா யாருமே வரலண்ணே. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களா வராங்க வராங்க 2 வார்த்தை பேசுறாங்க உட்காடுறாங்க அவ்வளவுதான். அப்புறம் உடனே வந்து 8:15 முடிச்சிட்டாங்க. 1 மணி நேரத்திலே வந்து அவங்க வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சுச்சு. டக்கு டக்குன்னு பேசிட்டாங்க முடிஞ்சுச்சு. அட்லிலாம் ரொம்ப கம்மியாக தான் பேசினாரு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாதிரி தான் பேசினாரு. நல்லா பெருமையா சொன்னாரு, ப்ரோ படம் நல்லா இருக்கும், எல்லாம் எல்லாரும் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த சிறுத்தை சிவா என்ன ப்ரோ அடுத்த படம் யார் கூட ப்ரோ பண்றாரு? சூர்யா கூடயா? சிறுத்தை சிவா சூர்யா கூட ஒரு படம் பேசினாரு, தனுஷ் கூட ஒரு படம் பேசினாரு. யாரு கூட படம் பண்றாரு அதெல்லாம் தெரியல. 2 பேர் கூடயும் பேசி வச்சிருக்காரு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு 2 பேர் கூடயுமே. 2 பேருமே என்ன கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் வச்சு 2 பேருமே வச்சிருக்காங்க. யார் கூட படம் பண்ண போறாங்கன்னு தெரியல. தனுஷ் சூர்யா இந்த 2 பேருமே இப்போ வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ப்ரோ சாரி ப்ரோ, குறுக்க வரேன். இப்பதான் இல்ல நடுவுல தான் வந்து கேட்டேன். யாரு தனுஷ் சூர்யா வெயிட்டிங்ல இருக்குது? சிறுத்தை சிவா. தனுஷ் சூர்யா வெயிட்டிங்ல இல்லைங்க. தனுஷ் சூர்யா கூட படம் பண்றாங்க. சிறுத்தை சிவா வெயிட்டிங்ல இருக்குது. அதான் ப்ரோ, அதான் 2 பேருக்கு யாராவது பரணிக்கு அப்படியே ஒரே குச்சியா இருக்கே பரணி. ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க இவங்க 2 பேரும் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால சிரிச்சேன். சிறுத்தை சிவா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 ப்ரோ சிறுத்தை சிவாவும் குயிக்கா படம் எடுப்பார்ல ப்ரோ? சிறுத்தை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தார்ல ப்ரோ? சிறுத்தை வீரம் இது 2 சீக்கிரம் எடுத்தாரு. வேதாளம் ஒரு 6 மாசம் எடுத்தாரு. விவேகம் ரொம்ப 1.5 வருஷம் ஒரு நாள் எடுத்தாரு. விசுவாசம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபேமிலி டிராமா மாதிரி கமர்ஷியல் படமா இருந்தா சீக்கிரம் எடுத்துருவாப்ல. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருந்தா லேட்டா எடுப்பாப்ல. சிங்கம் முடிச்ச உடனே ஹரி கூட தனுஷ் வேங்கை பண்ணாரு. மாற்றான் முடிச்ச உடனே கேவி ஆனந்த் கூட அநேகன் பண்ணாரு. அப்போ இப்போ கங்குவா முடிஞ்சிருச்சு. அப்ப கோட் வேர்ட் அக்செப்டட். இன்னும் ஒரு புத்திசாலித்தனம். ஏய் இருக்கவே இருக்காதரா இங்க. ஆனா அது 2மே ஓட்ட படம். அது வரைக்கும் சந்தோஷம். மாவீரன் ஏதாவது ஒரு நல்ல படமோ சீரீஸோ அப்படியே சஜஷன் பண்ணி அனுப்புங்க மாவீரன். நீங்களே அனுப்புங்க, சொல்லாதீங்க. சூப்பரா இருக்கிறத மட்டும் அனுப்புங்க. ஏற்கனவே நீ அனுப்பலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எது நல்லாலே அப்படியே பாயில ஸ்கிப் பண்ணிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் முழுசா முடிச்சிட்டேன். வேற ஏதாவது இருந்தா அனுப்புங்க மாவீரன். சூப்பரா இருக்கணும் பயங்கரமா. அப்படிதான் அனுப்புங்க. சுரேந்தர் உங்க இதுல வந்து பேசி முடிச்சேன்னா மீட் போட்டுருங்க சுரேந்தர். நாய்ஸ் கேக்குது. ரீசெண்ட் டைம்ஸா ரொம்ப சூப்பரா அப்படிலாம் எதுவும் பார்க்கல பிரகாஷ் ப்ரோ. எனக்கு அந்த காக்டெயில் 2 ஹிந்தி படம் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரீசெண்ட் டைம் தியேட்டர்ல பார்த்ததுல நல்லா இருந்துச்சுன்ற கேட்டகரியில நிறைய பார்த்துருக்கேன். ஆனா பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் பார்க்க. பரணி உங்ககிட்ட தான் கேட்கணும். இந்த அனுராக் காஷ்யப் ஒரு படம் கிடைச்சா எடுத்தார்ல, பேண்ட்ராவா பந்தர். பந்தர் அது எப்ப? அது தெரியும். அது 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 எப்ப ஓடிடி எதுவும் தெரியுமா? நார்மலா அவங்க எப்பவுமே 60 நாள் 8 வீக்ஸ். இது 1 மாசம் தானே ஆயிருக்கு. மேபி அடுத்த மாசம் வரலாம். 1 மந்த் தான் இருக்கா? ஆமா ஆமா. சரி இந்த இது துல்கருக்கு ஏதோ அடுத்து ஒரு தமிழ் படம் பண்றாப்ல. அது வந்து ஏதோ அட்லி அசிஸ்டன்ட் மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்ன உண்மையா இல்ல ஃபேக் நியூஸா? அட்லி அசிஸ்டண்டா? அட்லி அசிஸ்டன்ட் வேஃபர் அவரோட கம்பெனிலே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா ட்வீட் பார்த்தேன். என்ன இதெல்லாம் கேட்கலாம். அடுத்து அவர் பண்றது தமிழ் படம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. நோ ஐடியா ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஏதாவது தெரியுமா? யார் படம்? துல்கர் அட்லி அசிஸ்டன்ட் கூட படம் பண்ண போறாராமே தமிழ் படம். தெரியலையேங்க. அட்லியோட அசிஸ்டன்ட் அடுத்த படம் பண்றது இந்த அசோக் குமார் ஒருத்தர் பண்றாரு. சங்கர் மானவச்சி அவரு தான் அட்லி அசிஸ்டன்ட் அசோக் குமார். வேற யாரு படம் பண்றாங்கன்னு தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ நீங்க ஷீப் டிடெக்டிவ்ஸும் மாலிவுட் டைம்ஸும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நல்ல படம் வந்து கேளுங்க.
மாலிவுட் டைம்ஸ் நல்லா இல்ல நீங்க என்ன பண்றீங்க? சுமாரா இருக்குன்னு அப்புறம் பாருங்க. மாலிவுட் டைம்ஸ் நான் நல்லா இல்லைன்னா சொல்லல, சுமாரா இருக்குன்னு நீங்க பரவாயில்ல நல்லா இருக்கு. இருக்குன்னு. அப்படிதான் அதான் டீசென்ட்னா சுமார் தானே தமிழ்ல பரணி. பிரகாஷ் ப்ரோ சுமார்னா என்ன டீசென்ட்? பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ, அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன்ல ப்ரோ, பரணி எந்த படம் நல்லா இல்லைன்றாரோ அந்த படம் கண்டிப்பா நல்ல படமா இருக்கும், பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னா இல்லையா? போய் பாருங்க ப்ரோ, அந்த ஒரு விஷயத்துக்காச்சும் பாருங்க ப்ரோ. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கும் மிட்டா தான் இருந்துச்சு. ஆனா அது பார்க்க வேண்டிய படம், பாருங்க. சரி இல்ல ஒன்னே ஒண்ணுதான் பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு அனுப்புங்க, தமிழ் டப்பிங் அனுப்புங்க. நீங்க இல்லைன்னா குரூப்ல மல்டி ஆடியோ ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மல்டி ஆடியோ ஷேர் பண்ணாம ஒரிஜினல் சொல்லிட்டவங்க கிட்ட. சரி நல்லா சொல்றேன், அது ஒரிஜினல் போடுறீங்களா, அதுக்கு கீழே மல்டி ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் சேர்த்து விட்டு போட்டா என்ன? இல்ல இல்ல இல்ல, ஒரு ஆப்ஷன் தானே போடுறீங்க, மல்டி ஆடியோ ஒரு ஆப்ஷன் சேர்த்து. ஏன்னா நீங்க ரெண்டு குவாலிட்டியில அப்லோட் பண்றீங்க, பயங்கர ஹை குவாலிட்டி, அப்ப நார்மல் குவாலிட்டி. அதுக்கு பதிலாக நார்மல் குவாலிட்டிக்கு பதிலாக மல்டி ஆடியோ அப்லோட் பண்ணலாம்ல, எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல. எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு அது எனக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தான் சுயநலத்துல பண்றீங்க, அதுல ஒரு பொது நலத்தை சேர்த்து பண்ண வேண்டியதானே. பொது நலத்துல பண்றதுனாலதான் அது வந்துட்டு தனியா இருக்கு. அவர் தான் பண்ண மாட்டேங்கிறாருன்றீங்கல்ல ப்ரோ, மாவீரனை கேளுங்க ப்ரோ, விடுங்க ப்ரோ. மாவீரன் அனுப்ப மாட்டாருங்க, சும்மா சொல்றாரு பேசுறாரு, அப்புறம் ஏதாச்சும் ஒரு நம்ம ஒரு 6 மாசத்துக்கு அவர் போய் அவரோட எடுத்து பார்த்தா 6 மாசத்துக்கு ஒரு படம் தான் இருக்கும். நானே பரணி ப்ரோ கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த பாகுபலி டாக்குமெண்ட்ரி எல்லாம். அது மட்டும் தான் அதான் நான் கேட்கவும் மாட்டேன் டாக்குமெண்ட்ரி எல்லாம். நீங்க ஒண்ணு நல்ல படமா ஏதாவது இருந்துச்சு, நான் இங்க நல்ல சீரியஸா ஏதாச்சும் டேரக்டா கேட்காம அனுப்பிடுங்க. அனுப்பி என்ன ஜானர்னு மட்டும் போட்டுருங்க, எனக்கு ஜானர் போட்டீங்கன்னா முக்கியம், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அது தெரியாம பார்க்க மாட்டேன். சயின்ஸ் ஃபிக்ஷனு இல்ல ஒரு த்ரில்லரு அப்படின்னு உடனே டக்குன்னு ஆர்வமா பாத்துருவேன். ஒரு காமெடி நான் கூட பாத்துருவேன், அப்புறம் நீ அடல்ட் காமெடி கூட பாத்துருவேன். போர் அடிச்சா ஜாலியா டைம் பாஸ் ஆகுமே. லவ் பிலிம் அப்படின்னாலோ இல்ல மெலோ டிராமோ அப்படின்னாலோ டாக்குமெண்ட்ரினாலோ பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். தமிழ் டப்பிங்ல 2.5 GB 3 GB இருக்க மாலிவுட் டைம்ஸ் அனுப்புவோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு, நான் ஆபீஸ் வைஃபைல டவுன்லோட் பண்ண போறேன், அது என்ன இருக்கு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த குரூப்ல இருக்க முக்காவாசி பேர் அப்படிதான் ப்ரோ. விஷாலும் ஒருத்தர் இருக்கான்லாம் ப்ரோ, அவன்கிட்ட வந்து நான் பிப்ரவரி மாசம் வந்து ஒரு படம் வந்து எந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். 4 நாள் முன்னாடி தான் ரிப்ளைவா பண்றான். அப்ப யோசிச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்றத. நீங்க பாதி பேர் இப்படிதான் ப்ரோ இருக்காங்க, அதனால நம்ம அதை கேட்கறது வேஸ்ட். இல்ல நானும் டெலிகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ போட்டா உடனே பாத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் உடனே ட்விட்டர்ல டிஎம் ஆப்ஷன் இந்த மெசேஜ் நோட்டிபிகேஷன் காட்டாது. ட்விட்டர்ல மட்டும் தான் நான் திடீர்னு ரொம்ப ரேரா லேட் ஆக்குவேன். ஆனா வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் அனுப்ப உடனே பாத்துருவேன். ஆனா இவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை அனுப்புறாங்களே, மாவீரன்லாம் எப்பயோ ஒரு படம் அனுப்புனாரு, அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை. நீங்க இந்த பாய்ஸ் பின்னாலே பார்க்கவே இல்லையா பிரகாஷ் ப்ரோ? இல்ல நான் ஒரு ஆஜப் இது அது நல்லா இல்லைன்னு விட்டீங்க, அதை பார்க்கல நான். ஆமா ரொம்ப நல்லா இல்லை. சொல்லுங்க ரோலெக்ஸ். பிரகாஷ், நான் ஒரு யூடியூப் படம் கேட்டார்ல தமிழ் படம், அது கோலி. நான் படம் பேரு தமிழ் படம் தான், அட்லி அஸ்டன் தான் பண்றாரு. கோலி தானே, துல்கர் தானே? ஆமா ஆமா, கோலின்னு ஒரு படம் நானும் கேள்விப்பட்டேன். அது என்ன ஏதோ அனௌன்ஸ் பண்ணாம இருந்துச்சு, அதான் கேட்கல. அவருக்கு அது வந்து கிங் ஆஃப் கோட்டா ப்ரமோஷன்ல சொன்னாரு, நெக்ஸ்ட் தமிழ் படம் பண்றேன், டைட்டில்லாம் சொல்லிட்டாரு. அவரு அனௌன்ஸ் தான் பண்ணல அந்த படம். ஓகே, ரெண்டு தெலுங்கு படம் ஓடிச்சுல, அதான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அவருக்கு அந்த ஆகாசம் ஏதோ ஒன்று டைட்டில் ஒண்ணு, அந்த படமும் அந்த படம் இருக்கு. அது ஐஎம் கேம் இருக்கு, ஐஎம் கேம் அந்த படம், அது ரெண்டும் வரிசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த படம் தான் கான்டாக்ட் முன்னாடியே பண்ண வேண்டிய படம் கோலி வந்து. இப்ப தமிழ்ல 2 தெலுங்கு படம் வந்ததால அவரால் கோலி பின்னாடி போயிடுச்சு போல, தள்ளி போயிடுச்சு. பாலன் உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? எனக்கு ரொம்ப ஓவர் ரேட்டடா தோணுச்சு, தூங்கிட்டேன் ஆக்சுவலா. எனக்கும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப இழுவு. கிளைமேக்ஸ் மட்டும் அந்த ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்லுமே எனக்கு அவ்வளவு கேள்வி இருக்கு. இது எப்படி கன்வின்சிங்கா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்றதுல நிறைய கேள்வி இருக்கு. ரொம்ப கொஞ்சம் நெஞ்சமா இல்லாம ரொம்ப கூவிட்டாங்களோன்னு ஃபீல் ஆகுது எனக்கு. அதே மாதிரிலாம் யாருமே அப்படி கூண்ட மாதிரி தெரியலையே ப்ரோ.
ப்ரோ. அந்த படம் ஒழுங்காவே அது திஸ் ப்ரமோஷனே இஸ் சினிமான்ட்டு இருந்தாங்க ட்ரைலரை பார்த்துட்டு. அது எல்லாம் சொல்லிட்டு இருங்க இருந்தாங்க. ஆனா நான் படம்லாம் பெருசா ஓடல. படம் வந்துட்டு பெருசா ஓடல ஒன்னாவது. இன்னொன்னு வந்துட்டு நான் ட்ரெய்லர் பார்க்கல. நான் போனேன், எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இது இருக்கு, இல்லன்னு இல்ல சொல்லப்பா. ப்ரோ, ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்குமே அது சர்ப்ரைசிங் தான் ப்ரோ. ஆனா வந்து படம் வந்து ஆஹா ஓஹோ படம் இல்ல, ஒரு நல்ல படம் அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு கூட ஓடல. கிஷ்கிந்தா காண்டம் அளவு கூட பாலன்லாம் ஓடல bro. கிஷ்கிந்தா எனக்கு காண்டம் ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்தீங்க. 1/2 hour பிடிச்சிருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்வலா ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த மாதிரி படம் வந்து மலையாளத்துல அதிகமா வந்துகிட்டு தானே இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்ற மாதிரி இருந்தது. இது தனியா சொல்றதுக்கு எதுவும் ஸ்பெஷலா இல்லையே. இந்த மாதிரி படம் அவங்க அடிக்கடி எடுக்கிறது தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்கோ படம் வந்து பொறுமையை ரொம்ப சோதிச்சுச்சு தான். ஆனா அதுல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் டே கிளவி சாதாரண கிளவிடான்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சானுங்க. இதுல ட்விஸ்ட் ரிவீல் ஆகுறப்போ ஓ இது இது ட்விஸ்டா, ஓ இதுதான் அந்த ட்விஸ்டான்ற அது மாதிரி கூட இருந்துச்சு. இல்ல, நான் அது கூட தமிழ்ல இருக்குண்ணே. எக்கோ கூட அந்த பரதநாட்டியம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தமிழ்லே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமா. ஆனால் 10 நிமிஷம் தாண்டல. அப்புறம் பார்ட் 2 பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல எனக்கு அது ஒர்க் பரதநாட்டியம் அவுட் ஆச்சு. இருங்க, பரதநாட்டியம் அது வந்து டிராமா ஃபிலிம் தான், ஓகேவா? அது வந்துட்டு பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது, காமெடி டிராமா ஃபிலிம் தான். ஆமா ஆமா, இது 1/2 வந்து hourல ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அதுக்கப்புறம் ஃபன்னா போகும். ஆமா ஆமா, ஒரு 40 நிமிஷம் 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் தான் வந்துட்டு டேக் ஆஃபே ஆகும். அதுக்கப்புறம் காமெடியா இருக்கும். ஓரளவுக்கு டீசென்டான படம் தான் ஃபர்ஸ்ட். அதான் நான் 2 தமிழ்ல இல்ல, அதான் பிரச்சனையா இருக்கு. 2 தமிழ்ல இருக்கு, 1 இல்ல. அதான் அது வந்துட்டு ரொம்ப இது 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்த படம். அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம தெலுங்குல கூட இருக்கு போல. நான் 2 தெலுங்குல இருக்கு, 1 தெலுங்குல இருக்கு. ஒன் தெலுங்குல இருக்கா? தெலுங்கு இருக்கு, தெலுங்கு மலையாளம் இருக்கு. ஆனா தமிழ் தான் இல்ல. ஓகே ஓகே, பாருங்க. வேணா இதெல்லாம் இருக்காது, ரொம்ப டிசப்பாயின்ட்லாம் பண்ணாதுன்னு தோணுது. இந்த ஜி5ல வேற ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் பண்ணி 2 நாள்ல தூக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன படம்? இப்போ வந்து இது டிஎல் வந்து சத்ருகா. ஆமா அது ஆமா ஆமா. அது நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. SAT SATLUJ. அதாவது பஞ்சாப் 95 வந்து அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் வச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் போய் ஒரு 120 கட்டு நோ கொடுத்து அது ரிலீஸ் ஆச்சா என்னன்னே தெரியல. அது ஆக்சுவலா அன்ரிலீஸ்ன்னு தான் சொல்றாங்க. அது ஜி5ல வந்து அன்கட் வெர்ஷனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜூலை 3ஆம் தேதி. 2 நாள்ல வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தா தூக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அந்த படம் அது எப்படி இருந்தாலும் இதுல வந்திருக்குமே, தமிழ் எம்பி டெலிகிராம்லாம் வந்திருக்குமே. அதான் அதுலதான் இருக்குன்றாங்க எல்லாரும். அதுல போய் பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. இது சென்சார் வந்து ரொம்ப உக்கிரமா போராடுங்க அப்படி இப்படின்ட்டு. ஜி5 அன்கட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் டப்பிங் இல்லைன்னு நினைக்கிறேன் bro. அது ஒரே ஒரே ஒரு ஹிந்தி மட்டும்தான். ஹிந்தி மட்டும் தான் நினைக்கிறேன். இல்ல, அது இன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு நல்லா இருக்குது, நான் அமுச்சு விடுங்க அப்படின்னு கேட்டாரு. நான் அமுச்சு விட்டேன், பட் நான் பார்க்கல. நான் தான் சொன்னேன், நீ பார்த்துட்டு சொல்லு, நான் அப்புறம் பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு. இல்ல நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி நான் பார்க்கலான்னு தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தா ஜி5ல இல்லவே இல்லை. பார்த்தா டிஎல் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சைலண்டா எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் bro. எடுத்து வச்சிருக்கேன். என்ன ரீசன் சொல்லுங்க ராஜா பண்ணீங்க. இல்ல கேளுங்க. பிரகாஷ் bro நான் இது இருக்கேங்க, சொல்லுங்க. இதே பிரதர், இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது இல்ல பாத்தீங்களா? அதாவது வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா இந்த டெலிகிராமுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பைரேட்டட் வெப்சைட்ஸ் அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து 15 நாளைக்குள்ள இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அது வந்து அந்த நியூஸ் பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கு அதை பத்தி? தெரியல, அது பார்க்கல. ஆனா பரணிக்கு ஆபத்தான ஒரு விஷயத்த முந்தானத்து பண்ணியிருக்கிறாங்க. அது பரணி பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. என்னாச்சு? பரணிக்கு மிக ஆபத்தான, பரணி எதிர்பார்க்காத, பரணி வந்து மிக ஷாக்காகக்கூடிய ஒரு செய்தி. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்னமோ சொன்னீங்க அடிக்கிறீங்க. விபிஎன் அந்த விபிஎன் வந்து இந்தியாவில் வந்து வந்து தடை பண்ணி, இங்க விபிஎன் ஆபீசர்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஸ்டேட் ஆபீசர்ஸ் இங்க வந்து நியமிச்சு வச்சிருக்கணுமா. யாராவது விபிஎனை வந்து தவறா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகளுக்கு ஜெயில போட்டுருவாங்களாம் இந்த விபிஎன் ஆபீசர்ஸ. அதனால வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்களாம். அதனால வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த எதுக்கு விபிஎன் பயன்படுத்தி மக்கள் பாக்குறாங்க, அதனால வந்து மக்கள் பார்க்க கூடாது அப்படின்னா விபிஎன் ஆபீசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கொண்டு வந்துருக்காங்களாம். பாத்தீங்களா? அதை
பிரகாஷ் ப்ரோ, இது என்ன நார்த் கொரியாவா? எனக்கு புரியல. இந்தியாவை வந்துட்டு ஒரே ஒரு விசிபிலிட்டியில மற்ற அக்சஸ் பண்ண சைட்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது. 4-5 சைட் ஓப்பன் பண்றோம்னா, ஒன்று 2 சைட் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் VPN யூஸ் பண்றோம். ஓகேவா? இல்ல இது ராங் தானே, நீங்க இல்ல சொல்றது இல்ல தப்பான அது ஸ்டேட்மெண்ட் தானே பரணி ப்ரோ. இப்ப அவங்க ஒரு இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாம்ஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு தானே, அந்த ஃபயர்வால் இது பண்றதுக்கு தானே VPN யூஸ் நம்ம பண்றாங்க. அதுல ஏதாவது தப்பு பண்றோம்னா அதுல ஓகே, ஒரு நியாயம் இல்ல இருக்குது. நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது கரெக்ட் தப்புன்னு. அவங்க வந்து அது அந்த சைட்டே அந்த ஆப்போ கம்ப்ளீட்டா ராங்குன்னு சொல்லி தானே கவர்மெண்ட் அதை பேன் பண்ணியிருக்கு. நம்ம அதை அக்சஸ் பண்றதே சட்டப்படி தப்பு தானே. அவங்க அவங்க அஸ்பர் நான் சொல்றது இருக்கு, இங்க நம்ம பண்றது கேம்லாம் இது பண்ணலாம், பட் அவங்க அவங்க அஸ்பர் நாம் படி அது தப்பு தானே அது. சரி, இப்படி வச்சுக்கோ. ஒரு வீடியோ கேம் இருக்குது, எனக்கு டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணுற ஒரே ஒரு சைட்டில் தான் இருக்குது. அது எனக்கு இப்போ ஆக்சஸ் இல்லைன்னா நான் VPN போட்டு தான் அக்சஸ் பண்ண முடியும். நீங்க அது எந்த இருந்தாலுமே அது தப்பு தானே. சரி ஓகே, நீங்க எல்லாம் VPN இல்லாம இருங்க, நான் VPN-ஓட இருந்துக்கிறேன், சந்தோஷம், விட்டுருங்க. பரணி ப்ரோ, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணதா போறோம். ஆனா அதை நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது. என்ன பண்றதுன்னு குழம்பலாம். குளோரிஃபை பண்ண பரணி ப்ரோ, இப்ப நீங்க பண்றது தப்போ சரின்னு நானும் சொல்லவும் இல்லை. இப்ப நீங்க இப்ப VPN யூஸ் பண்றீங்க மாதிரி இப்ப நான் எல்லாருமே VPN யூஸ் பண்ணுவேன். பப்ஜில ஆடுறாங்க நிறைய அந்த மாதிரிலாம் பண்றாங்க. நான் தப்பு சரின்னு சொல்லல, எனக்கு டவுட்டா தான் கேட்டேன். நான் வந்து என்னோட பாயிண்ட் என்ன கேட்டேன்னா, இந்த பைரேட்டட் சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்கன்னா டெலிகிராம் வந்து அது ஏதோ நோட்டிபிகேஷன் நேற்று கொடுத்தாங்க, 15 நாளைக்கு இது பண்ணாங்க. அதுக்கு வந்து VPN-க்கும் அந்த நியூஸ் பார்த்தேன், பிரகாஷ் ப்ரோ சொன்ன நியூஸும் பார்த்தேன். அதை பத்தி தான் நான் டீடைல் கேட்கிறேன். இது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. டெலகிராமுக்கு நானும் பார்த்தேன், VPN இதுவும் நானும் பார்த்தேன். டெலகிராமுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பைரசியில மூவிஸ் சீரீஸ்லாம் லீக் ஆகுது, இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு 15 நாள்ல எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டெலகிராமுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. VPN-மே வந்துட்டு இந்த ஒரு இதனால வந்து சொல்லியிருந்தாங்க, இது பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும், சம்திங் லைக் தட் ஏதோ சொன்னாங்க. எனக்கு ஷுவரா இல்லை. பட் ஆனால் அது பேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது கீழே போட்டிருந்தாங்க, ஏன் VPN இருக்கிறதே வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாத சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதான், நீங்கள் அதை பேன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னோட ஒப்பீனியனா அது வந்துட்டு VPN மட்டும் விட்டு வச்சிடலாம் தான் தோணுது. இப்போ நீங்கள் மூவி வந்துட்டு ரொம்ப இதாகுது, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அது நோட்டீஸ் கேட்கறது அது நியாயமானது. இப்போ வாட்ஸ்அப் யூசர் நேம் ஃபியூச்சர் கொண்டு வந்தாங்க, அதை ஹோல்டில் வச்சுருக்காங்க, அதுவுமே நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த யூசர் நேம் ஃபியூச்சர் கொண்டு வந்து மொபைல் நம்பர் ஹைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெலகிராம் மாதிரி ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதுலேயும் ஸ்கேம்ஸ் வரக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஒப்பீனியன். VPN மட்டும் வந்துட்டு அது நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல, ட்ரஸ்டபுளான சில VPNஸ்லாம் இருக்குதுல்ல, நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக ரெப்யூட்டடாக இருக்கிற VPNs, அந்த மாதிரி VPNs நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருக்கிற இல்லை சைனீஸ் கம்பெனி வச்சிருக்க VPNs அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மொத்தமாக வந்து இருக்கவே கூடாது அப்படின்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்க ஒத்துக்க முடியாது, பட் பேன் பண்ணா யாருமே யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட இது கிடையாதுல்ல, அது நமக்கு பிடிச்சிருக்கு. சொன்னீங்கல்ல பிரபலமான VPNs கம்பெனிகள், அதெல்லாம் என்னென்ன கம்பெனி பாருங்க? நாட் VPN சொல்லி ஒன்று இருக்கு, பியர் VPN சொல்லி ஒன்று இருக்கு, அப்புறம் கேஸ்பர் ஸ்கைலே VPN இருக்கும், அந்த ஆன்டிவைரஸ்லேயே VPN இருக்கும். அப்புறம் அதுலயுமே பிரகாஷ் ப்ரோ, அதுலயுமே இப்ப சொல்ற VPNலயுமே சிலதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு என்னன்னு தெரிய பரணிட்ட போன வாரம் கேட்டேன், என்ன பரணி VPN நானும் ஒரு 8 வருஷமா 10 வருஷமா இந்த ட்விட்டர்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது என்னதான் பரணி அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் கேட்டேன் பரணிட்டியே. எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தேவையில்லையா, நமக்கு என்னன்னா நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்குது, என்ன நமக்கு கேம் விளையாட மாட்டோம். ரெண்டாவது இந்த உங்களுக்கு அந்த அன்வான்ட் சில விஷயங்கள் தேவைன்னா அது ட்விட்டரே வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குங்கிறப்ப நீங்க எதுக்கு அது தேடுறதுக்கான தேவைகள் எதுவுமே இல்லைங்கிறப்ப தெரியாது அது. ஆனா அது எனக்கு டவுட் இருந்துச்சு, இதெல்லாம் பிரச்சனை இல்லையா, ஆபத்து இல்லையா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் திருட மாட்டாங்களா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அக்கௌண்ட்ல இதெல்லாம் லாகின் பண்ணுவோம், வேற பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் கேம் விளாட்றதுக்கு எடுத்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு அப்படி. இப்போ கம்பெனி பேர்ல வேற சொல்ல இவ்வளவு VPN அது ஒரு இது கிடையாது, அதுல வேற இவ்வளவு கம்பெனிகள் இருக்காங்கிறதே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். இன்று ஒரு தகவல் மாதிரி பிரகாஷ் ப்ரோ, அது என்னன்னா வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அந்த மாதிரி தான் VPNன்றது. அது வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல சர்வர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க ஆக்சஸ் பண்றதுக்கு.
இப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட்டு இல்லை வந்து ஒரு வீடியோ, இப்போ யூடியூப் வீடியோ வந்து நம்ம இந்தியன் ரீஜியனில் இருக்காது, ஆனால் வந்துட்டு யூகேல யூஎஸ்ல இருக்கும். அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் சில படங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்காது, ஆனால் வந்துட்டு நம்ம வந்து ஜாப்பனீஸ் அனிமே அனிமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜாப்பனீஸ்லேயோ இல்லை அங்கே இருக்கும். யூஎஸ் யூகே அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1-2 மூவிஸ் அந்த ரீஜியனில் காமிக்கும். அப்படின்றப்போ யூஸ் பண்ணி நம்ம பார்க்கறது அந்த மாதிரி 1-2 விஷயத்துக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஃபுல்லாக அனானமஸாக இருக்கணும், என்னோட ஐபி எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற இருக்கவங்களும் வந்துட்டு அதை வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது பிரகாஷ் ப்ரோ. அது வந்துட்டு தப்பான விஷயமும் கிடையாது, அது வந்துட்டு யூஸ் பண்றதை பொறுத்து தான். சரி ரைட். அது தடை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இந்த ட்விட்டர்ல ஒரு தடவை ஏதோ ஒன்று தடை பண்ணாங்க, போராட்டம் பண்ணுவீங்க, அது மாதிரி எதுவும் பண்ணுவீங்களா? தடை பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு தடை பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், அது மீன்ஸ் கம்பெனிஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி வேணா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்துட்டு இல்ல ப்ரோ, அது நிறைய பேர் வந்து இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அந்த ஹேக்கிங் பண்ணாம இருக்கிறதுக்காக அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது தடைலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆபீசர் மாதிரி இல்லைங்க, அது வந்து ப்ரொஃபஷனல் விபிஎன் நெட்வொர்க் இருக்கு, இது சிஸ்கோ விபிஎன், அதெல்லாம் வந்து கார்பரேட் யூஸ் பண்றது. அது வந்து அவங்களோட சர்வரை நம்ம அக்சஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க கம்பெனிஸ்ல. அந்த விபிஎன்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட் பிளாக் பண்ண போறது இல்லை. அந்த விபிஎன் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு பணம் கட்டணும். மைக்ரோசாஃப்ட் 365 மாதிரி அதுக்கு பணம் கட்டணும். அந்த விபிஎன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த நாடு விபிஎன், இந்த எல்லாமே இந்த ட்ரையல் விபிஎன் அந்த மாதிரி இருக்கு. அந்த விபிஎன்மே வந்து இந்த கம்பெனியோட சைல்ட் கம்பெனியா தான் மோஸ்டா இருக்கும். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா ப்ரோ, இதெல்லாம் நீங்க அவங்க அப்புறம் அவங்க அது கேஸ் போட்டு வாங்கிடுவாங்க ப்ரோ. அது பிராண்ட்லாம் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் அதுல ரெவன்யூ வருது. பப்ஜி நம்ம ஊர்ல பேன் பண்ணாங்கல்ல, பப்ஜி கேம் பேன் பண்ணப்ப வந்து இதான் சொன்னாங்க. ஆனா வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால ஆடவே முடியல. ஒரு ஆப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. டிக்டாக்கும் அது மாதிரி தானே, நம்ம ஊர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ஆப் ஸ்டோர்ல தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றது ஒரு பர்டிகுலர் ஆப், பர்டிகுலர் இது விபிஎன்ன்றது வந்து ஒரு மோடம். இது ஒரு ஹோல்சமா ஒரு பர்டிகுலர் ஆப்பை அவங்க பேன் பண்றாங்கன்னா அது பண்ணலாம், அது பண்ண முடியும். பட் இது விபிஎன்னா இது நிறைய இருக்கு. கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஆமா ப்ரோ, விபிஎன்னா அந்த கம்பெனியோட நெட்வொர்க் அக்சஸ் பண்றதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. மிச்சதெல்லாம் வந்து நீங்க அலோ பண்ண முடியாது. அதுதான் அவங்க சண்டை போடுவாங்க. இதுக்கு மட்டும் விடுறீங்க அதுக்கு விட மாட்டீங்களா அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போட்டு கேஸ் போடுவாங்க. என்ன இந்த சில சைனீஸ் வெப்சைட்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இது ஆப்ஸும் சரி வெப்சைட்ஸும் சரி பிளாக் பண்ணுங்க. அந்த மாதிரி செலக்டடா இருக்கிற இது விபிஎன் கம்பெனிஸ் அந்த ஒரு இது மட்டும் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களால பிளாக் பண்ணணும். நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு பிளாக் பண்ண முடியும். இப்போ என்னோடதுல இப்போ என்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க யூஎஸ்லயோ யூகேலயோ இருக்காங்க, பிரான்ஸ்ல இருக்காங்கன்னா அவனோட கம்ப்யூட்டர்ல இருக்கிறது நான் வந்துட்டு ரிமோட்ல கனெக்ட் பண்ணியோ இல்லை அவனோட நெட்வொர்க்கை வச்சு விபிஎன் இதுல என்னோடல கனெக்ட் பண்ணியோ நான் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ அவர் எங்க போயிட்டாரு? டெலிகிராம் கொண்டு ஆபத்து வராது கமல் ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ஒரு வாரம் இல்லாதப்ப டெலிகிராமோட அருமை தெரிஞ்சிச்சு ப்ரோ. அப்படியா கமல்? நான் அப்படியே குரோம் சைடு ஒதுங்கிட்டேன்பா. நானும் ஃபுல்லா குரோம் தான். நான் டெலிகிராம் பக்கம் பெருசா இது பண்றது இல்ல. ட்விட்டர்லயே மூவி டவுன்லோட் பண்ணலாம், அது டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ரொம்ப ஃபாஸ்டா டவுன்லோட் ஆகும். எதுல? சில பேர் தான் போடுவாங்க ஃபுல் மூவி. ட்விட்டர்லயே வந்து படம்லாம் வருது ரிலீஸ். ஆமா ஆமா, லிங்க் மட்டும் போடுவாங்க, அந்த இந்த லிங்க். ஆமா, அதுல ஃபாஸ்டா டவுன்லோட் ஆகும். ஆமா, நான் வந்து 100 ஜிபிக்குலாம் ஒரு படம் ஏத்தி பார்த்தேன், ரொம்ப ஃபாஸ்டா ஏறிச்சு, ஸ்பீடா ஏறிடும். பிரகாஷ் ப்ரோ, யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி ட்விட்டர்லயும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா பிரகாஷ் ப்ரோ? பண்ணலாமே, அது தெரியுமே. நானும் 2-3 தடவை பண்ணிருக்கேன். ஆனா ஒரு யூஸ் இல்லையே, வியூஸே வராது. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம், அரசனோடதெல்லாம் பண்ணாங்களே. வரவே வராது. நான் வந்து ட்விட்டர்ல வந்து இந்த 2-3 தடவை போட்டிருக்கேன். ஒரு தடவை வந்து இந்த சிப்பா பாதி வந்து கடைசி உலக போறா, அதுக்கு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நான் அவர் பின்னாடி நின்று படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ண, டக்குனு யாராவது எடுத்து ட்விட்டர்ல போடுங்கன்னாங்களா, அப்ப எடுத்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தேன். ட்விட்டர்ல லைவ் போட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க ட்விட்டர்ல. அது ஒருவேளை 18+ ஐடி போட்டா மட்டும் பார்ப்பாங்க போல இருக்கு, லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டா. ஓகே. இல்ல நான் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன், எனக்கே இப்பதான் தெரிஞ்சிச்சு என்னடா இல்ல லைவ். அது 5 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வருஷமா 3 வருஷமா இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கு மேலேயே இருக்கு, 3 வருஷம் மேல இருக்கும் கண்டிப்பா.
அரசனோட அந்த அந்த லைவ் அரசன் ஸ்டூடியோ இப்ப அததானே சொல்றீங்க? பரணி ப்ரோ அரசனோட அந்த இது வந்துச்சுல பரணி ப்ரோ கிளிம்ஸ், அது வந்து நமக்கு வந்து அடுத்த நாள் வந்துச்சு. தியேட்டர்ல முதல் நாள் போட்டாங்கல்ல, ம். அப்போ வந்து எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணாங்க. ஏன் நம்ம கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்க ஆரோன்னு, அவரே அவரே அவராலதான் ஆமா, நாங்களாம் சுகன் தான், பார்த்தோம். சுகன் தான். அவரே பண்ணாரு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாரு. அவர் பெரிய ஆளாச்சே. ஆமா, நாங்களாம் அதுலதான் பார்த்தோம் அந்த இத. ஏன் மத்தவங்க எல்லாம் இல்ல, மத்தவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி காப்பிரைட் வர மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியே ஐடி போயிருமான்னு சொல்லி தூக்கிடுவாங்க. இவர் சுகன் இப்ப போட்டுட்டு இருக்காரு எல்லா வீடியோ, சும்மா தேட்டர் வீடியோ எல்லா வீடியோ, இன்னைக்கு கூட ஒரு 2 வீடியோ போட்டிருக்காரு. சொன்னோம்னா ஐடி போனா போயிட்டு போய் தலைவா, அப்படியே இந்த ஐடி இருக்குன்னு சும்மா காமிச்சிக்க, நம்ம ஐடி மேலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி. ப்ரோ அப்படின்னா நம்மளே பரணி ஒரு ப்ரோ 4 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிடலாம் ஒரு பேசாம. வாட்டி அவங்க சன் இன்ட்ரெஸ்ட் பிக்சர்ஸ் இல்லைன்னு சொல்றதுனால ட்விட்டர்லயே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஐடி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளே ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி அவருக்கான சாதகங்களை நம்மளே எதிர்பாராம உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேர் சேர்ந்து. பரணி ப்ரோ ஐபிஎல் அப்ப ஏதோ சம்பந்தமா சன் பிக்சர்ஸோட ஏதோ போட்டிருக்காரு, அதுக்காகவே அடிச்சு விட்டான் ஸ்ட்ரைக்கு. இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவன் சும்மா இல்லாம சன் பிக்சர்ஸே டேக் பண்ணி இப்ப வர்ற காப்பி ரைட்னு போடுறாரு ப்ரோ. அவ மொத்தமா யாரு? அக்கௌண்டே தூக்கி விட்டான். சுகன் ப்ரோ தான், வேற யாரு? எனக்கு புரியவே இல்ல. நம்ம பிரகாஷ் ப்ரோலாம் நான் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோக்கு, பிரகாஷ் ப்ரோ இந்த வீடியோ ஏன் போடாம இருக்கீங்கன்னா, பிரகாஷ் ப்ரோ சன் டிவிங்க காப்பிரைட் அடிச்சிரும். எம்பர்ட் பண்ணதுன்னு போட போறீங்க, ஜெயிலர் 2 தான் எம்பர்ட் பண்ணி தானே போட போறீங்க, போடுங்கன்னா ஐயோ நான் சன் பிக்சர்ஸ் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னாரு. எங்க சுகன்? இவர் டேக் பண்ணாரு ப்ரோ, டேக் பண்ணி இப்ப காப்பி ரைட்டு. அவன் சும்மாவே அடிப்பான். அவர் டெய்லி 2 தேட்டர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு, லைவ் வீடியோ, அந்த வீடியோ டெய்லி அந்த ஐடியில. இல்ல ஆக்சுவலா என்னன்னா தேட்டர் வீடியோ வந்து சில இதுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க, காப்பிரைட் அடிக்கிறது வந்து சில என்ன சொல்ல இந்த மாதிரி. பரணி ஒரு விஷயம் தெரியுமா பரணி? இப்ப நமக்கு வந்து சில மீடியா குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோ எல்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போஸ்ட் பண்ணாம இருப்போம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க வார்த்தை அப்படின்னா, உங்க ஐடி எல்லாத்தையும் ஒயிட் லிஸ்ட் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே வீடியோ கண்டென்ட் கொடுப்பாங்க. அப்புறம் சில படத்தோட டீசர்ஸோ இல்லை சாங்கோ லிரிக் வீடியோவோ ஏதோ ஒன்று வந்து வீடியோ கண்டென்ட் கொடுத்து இதை நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சேஃப் வேர்டு ஒன்று போடுவாங்க, ஒயிட் லிஸ்ட் பண்ணியாச்சு உங்க ஐடிஸ்லாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்க தாராளமா போஸ்ட் பண்ணலாம். நம்மளும் நம்பி ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு அவங்கள நம்பின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே மறந்துடுவோம். காலப்பக்கம் ஒரு நாளைக்கு 100 ட்வீட் போடுறோமா, அப்படியே மறந்துடுவோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வரும். வந்தா அவங்கள்ட்ட போய் சொன்னா, ப்ரோ இது வந்து நமக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கூட சம்பந்தம் இல்லை, இது வந்து அப்ப கொடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, அவங்கள்ட்ட நம்ம பேச முடியாது, ஏன்னா படத்தை வித்தாச்சு இல்ல, நீங்க அவங்களுக்கு வேணா மெயில் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம யாருக்காக இதை பண்ணோங்கிறதே அவங்க மறந்துடுவாங்க. அவங்களுக்காக, அவங்க ரீச்சுக்காக நம்ம பேஜ்ல கொடுத்து போட சொல்லுவாங்க. நம்ம போட்டோம்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு காப்பிரைட்ஸ்ல சில வருஷமா சில நேரமா வந்து எனக்கு வந்து 8 வருஷம் முன்னாடி போட்டதெல்லாம் விளக்கம் கேட்டு வரும். நம்ம டக்குனு ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், எதுவுமே கேட்க மாட்டேன், ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன். அவங்க வந்து இந்த அப்பீல் பண்றதுக்கு வேலைக்கே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்பீல் பண்ணா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த அவன் வந்து அந்த படத்தை மறந்து அதுக்கப்புறம் அவன் 10 படம் தயாரிச்சிருப்பான். நம்ம கொடுத்தவனும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 10 தடவை 10 படங்கள் தயாரிச்சு 100 படங்கள் மேல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாம் வேஸ்டா என்ன பண்ற, பெரும்பாலும் வீடியோ கண்டென்ட்டா போடுறதே கிடையாது. நான் அப்படி இல்லையா மிஞ்சி போனா சன் பிக்சர்ஸ் ஐடி இல்லாம மற்ற கண்டென்ட்டா இருந்தால் வேற ஒரு ஐடியில போட்டு இம்போர்ட் பண்ணி, இப்போ எனக்கு இப்போ இதுக்குன்னு இப்பதான் இந்த வருஷம் ஒரு கிரியேட் பண்ணேன், நம்ம பேர்லயே பிரகாஷ்ல போட்டு ஒரு ஐடி பேக்கப் ஐடி கிரியேட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்படியுமே இல்லாம பெரும்பாலும் நண்பர்கள் போடுறத தூக்கி போட்டுக்கிறது. ஏன்னா இவங்கள்ட்ட ஐடி போச்சுன்னா யாருக்காக வேலை பார்த்தோமோ அவங்களே உதவிக்கு வர மாட்டாங்க. அதனாலதான். இல்ல அவர் சுகன் ப்ரோட்ட சொல்லுங்க, அவர் இப்பதான் வந்து க்ரோ ஆயிட்டு வராரு, அதனால வந்துட்டு ஐடியோட சொன்னோம்னா தலைவா நமக்கு ஐடியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல தலைவா, தூக்கிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இன்னொரு ஐடி போடுவோம் அப்படியே ஐடி போச்சுன்னா நான் அப்படியே கோஸ்டட் ஆகிருவேன் ப்ரோ அப்படின்னு. இப்ப அவர் பண்ற விஷயங்கள்லாம் வந்து கோஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கு, எனக்கு புரியலையே. வரட்டும், நான் பேசி நாள் தமிழ்நாடே சுத்திட்டு வந்திருக்காரு பரணி ப்ரோ, தெரியும்ல? தெரியும் அதனாலதான் சொல்றேன். இப்ப அவர் பண்ற வேலைக்கு இது எவ்வளவு முக்கியம்ன்றது சொல்றேன். அப்படியே சொல்லுங்க, கேட்டு பாரு. அப்படியே சொல்லுங்க, கேட்டு பாரு. எங்க மேல வரட்டும், டைரக்டா பேசணும். டைரக்டா சொன்னாலே கேட்க மாட்டாரு, அப்படியே சொன்னா கேட்டு போறான். மெய்யழகன் சொல்லுங்க. மெய் நாகவம்சியாமை
என்ன சொல்றது? கை காட்டுனீங்க, ஸ்பீக்கர் கேட்டீங்க, சொல்லுங்க. நாகவம்சி பத்தி பேசுறது ஏதாவது 2 நாள் சொல்லுங்க மெய். ஆச்சு. இன்னைக்கு மறுபடியும் ஃப்ரீயா இருந்தேன், அதனால வந்தேன். மெய் நாகவம்சி பத்தி ஏதாவது சொல்லுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரை தான் நம்ம எப்போல இருந்து பாத்துட்டு இருக்கோம். தெலுங்கு பச்சை தானே அவரு. ஏங்க எங்க மகேஷ் ப்ரோ இன்னைக்கு காணோம்? அவர் சொல்றதெல்லாம் யாருமே நம்பாதீங்க. அவர்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அவர் அதெல்லாம் நம்பி ஃபயர் விடாதீங்க. ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றதெல்லாம் நம்பி யாருமே ஃபயர் விட்டுறாங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிப்போம். என்ன படம்? விஸ்வநாதன் சென்ஸ் தான். ஓகே. இல்லங்க படம் நல்லா இருக்காமே. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி படம் நல்லா இருக்குன்னு. ஐயோ நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வேணாம், நீங்க வந்து ஆப்போசிட். நீங்க சொன்னா அப்ப அது இன்னும் ஆபத்து. ஹர்ட் பேட் திங்ஸ் அபௌட் சொல்லுங்க. நீங்க பேட் திங்ஸாவே இயர் பண்ணிக்கோங்க. குட் திங்ஸ் இயர் பண்ணாதீங்க. கமல் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அந்த படம் நல்லா வந்திருக்கு. நான் அந்த படம் நல்லா அதுதான் பயமே. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நான் சொன்னது எல்லாம் நடந்திருக்கு கமல். நடந்துச்சு. நாங்க பராசக்தியில நடந்த குட் திங் என்ன? அவங்க சம்பளம் கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போனதா? ஏங்க இல்ல எஸ்கேக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்ததா? நீங்க இப்பெல்லாம் நம்ப மாட்டீங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கிறவங்கள. நான் குட் திங்ஸ் தாங்க ஹர்ட் பண்ண. படம் சுமாரா போச்சு, மீடியாக்கரா போச்சு. என்ன பண்றது? நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்னு ரிவ்யூ போடுவீங்க. மெய்யா என்ன என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? என்னது சொல்லிருக்கீங்களா? நீ ப்ரோ 2 வருஷமா பார்க்க மாதிரி நீ ப்ரோ. சரி, வேற எதுவும் புது படம் பாத்தீங்களா யாராச்சும்? ஃப்ரைடே இது பார்த்தேன். ஃப்ரைடேல நேத்து சாட்டர்டே இது கட்டா குஸ்தி பார்த்தேன். 2வா? ஆமா, நான் பாப்பாங்க. சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. நானும் 2மே பார்த்தேன். கட்டா குஸ்தி 2ம் பார்த்தேன், மாலிவுட் டைம்ஸும் பார்த்தேன். எனக்கு மாலிவுட் டைம்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிராப் ஆனாலும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓவராலா படமா எனக்கு அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. கட்டா குஸ்தி 2 வந்துட்டு எனக்கு ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் ஆச்சு. சீக்வன்ஸா அந்த ஒரு காமெடி செட் பீசஸ் மாதிரி ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கருணாஸ் போர்ஷன்ஸ், கருணாஸ் காளி வெங்கட் அவங்களோடது, அப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர கோட் சீன், கிளைமேக்ஸ் அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஓவராலா ஒரு டீசென்டான படம். 1 டைம் வாட்சபிள். தியேட்டர்ல போய் ஒரு 1 டைம் பார்க்கலாம். பார்ட் 2 வந்து பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது எனக்கு பார்ட் 2 வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரிஞ்சுது. ரொம்ப பேடான படம். அதனால ஒரு டீசென்ட் வாட்ச், 1 டைம் பார்க்கலாம். ஓகே, கமல் ப்ரோ நீங்க சொல்லுங்க, மாலிவுட் டைம்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு மாலிவுட் டைம்ஸ். ஒரு மாதிரி ஹார்ஷ் ரியாலிட்டி மாதிரி இருந்துச்சு. நல்லவனாவே இருக்கக்கூடாது போல இந்த உலகத்துல, அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இதா இருக்கணும், ஒயிட்டாவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கணும்ன்ற மாதிரி. கிரே இருக்கணும் லைட்டா. அதுவும் அந்த கடைசியில சொல்ற டைலாக் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அவன் நஸ்லீன் கடைசியில ஸ்டேஜ்ல சொல்ற டைலாக் அது ஒரு மாதிரி ரொம்ப பரணி. மாலிவுட் டைம் தமிழ்ல இருக்குல்ல? இருக்கு தமிழ்ல இருக்கு, கவலைப்படாதீங்க. இப்படி அனுப்புறீங்க, டெலிகிராம்ல டைரக்ட் வீடியோ அனுப்பலாம். அதுவும் பண்ண மாட்டீங்க. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. 5.5 GB. நான் 5.5 GB எங்க ப்ரோ ஃபைல் அனுப்பிட்டா பாருங்க. 3 GB 2 GB ல. இது ஓகே ஓகே மாவீரன். மாவீரன் நீங்க படம் பாத்துட்டீங்களா? மாலிவுட் டைம் மாலிவுட் டைம்ஸ் பாத்துட்டீங்களா? இல்ல நீங்க நாங்க படம் பார்த்துட்டு சொன்னாங்கல்ல, இவர் கூட சொன்னாங்க, ராணி என்ன கூட சொன்னாங்க. ஆமா, செம்மையா தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ். நான் பார்க்கும்போது எல்லாம் மலையாள அடிச்சுட்டான், ஆனா செம்மையா ரெஸ்பான்ஸ். சரியான சீனு, சரியான அந்த செம்மையா இருந்துச்சு அந்த சீனே. ஆமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே. அது நிறைவு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க டக்குன்னு. ஏன்னா நான் பார்த்த இடத்துலயும் செம்ம ரெஸ்பான்ஸ். அந்த டெலிவரி பாய் அப்படி இப்படின்னு வரும்போதே நானும் இதுதான் அந்த சீன் போல அப்படின்னு கண்டுபிடிச்சேன். பிரகாஷ் ப்ரோ யோசிப்பாரு, படம் மொத்தம் சொல்லிடாதீங்கப்பா, படம் பார்க்கணும். இல்ல அப்பயே சொல்லலாம், யாருமே பார்க்கல, ஓடிடில வந்துச்சுல. இதெல்லாம் சொல்லியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு படம் பார்த்துவாங்க. சொல்லியாச்சு, எடிட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டா சைட் ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி சுப்ராஜ். ஆமா ஆமா. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ப்ரோ? பாக்குறேன் நாளைக்கு பார்த்து. சினிமா ரொம்ப ஆர்வமா இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும்.
நான் சினிமா ஆல்ரெடி மேல ரொம்ப ரிலீஸ் ஆர்வமா டைம்லயே இருக்கவங்க. வந்துட்டு பிரகாஷ் ப்ரோட்ட சொன்னேன், இந்த படம் பாருங்க ப்ரோ, உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும் தரணி அப்படின்ட்டு. நேரா நாளைக்கு என்ன பண்றேன், நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு இந்த படத்தை பார்த்து முடிக்கிறேன். எனக்கு இந்த படம் இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து இல்ல வாழ்க்கையில இந்த ரொம்ப படம் ஒரு நீங்க போரான நாள். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிறுத்துறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் bro இருக்கும். ஃபாஸ்டா போகும் படம், எனக்கு போர் இந்த அடிக்காது. படம் வந்து இந்த படம் ஞாபகப்படுத்து, வெள்ளித்திரைன்னு ஒரு படம் வந்துச்சுல பிரகாஷ் ராஜ் அந்த நடிச்சது. படத்தோட கிளைமேக்ஸ் ஞாபகப்படுத்திச்சு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்லலாம். நான் எல்லாத்தையும் மாலிவுட் டைம்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் பார்த்ததுக்கு படம் அப்புறம் பார்க்கறது எதுவுமே இல்லாம சினிமாவோட போயிடும். இல்ல இல்ல ரியாலிட்டி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அந்த பிரதர். மாதிரி அந்த மாதிரி இருக்காது பிரகாஷ் ப்ரோ, அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா இல்ல அந்த இல்ல அந்த பரவாயில்ல, எந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒண்ணு இல்லாலும் பரவாயில்ல. இருக்கும்ல. போதும் ஆல்ரெடி ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பத்தி ஒரு 4 தடவையாச்சும் கண்டிப்பா பார்த்துட்டே சொல்றேன் நாளைக்கு. எனக்கு நிறைய விஷயம் ஒரு மாதிரி டீச் பண்ற மாதிரி இருந்துச்சு. சினிமாக்கு பின்னாடி இப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதா, ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டர் என்ன பண்றாங்க, அந்த கதை திருட்டு அந்த ஜோன் நிறைய தெரிஞ்சது, இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு. சரி விடுங்க, படம் பார்க்கட்டும். பிரகாஷ் ப்ரோ அப்படியே ஷீப் டிடெக்டிவ்ஸும் பாருங்க. ஆக்சுவலா அது என்ன படம், அனிமேஷன் படமா இல்ல நார்மல் படமா? லைவ் ஆக்ஷன் தான், லைவ் ஆக்ஷன். லைவ் ஆக்ஷன் ஆனா கொஞ்சம் அனிமேஷன் படம் தான். ஷீப் அது நிறைய பேர் மட்டும்தான் சிஜி, மத்ததெல்லாம் அதுதான். ஆனா அது பேரலா தான் டிராவல் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தோணாது ஃபுல்லா. அதுவும் தமிழ் டப்பிங் இருக்கா பரணி? இல்ல இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பிச்சு இருக்குன்னா அதான் இருக்கு, நான் தமிழ்ல மாவீரன் நீங்களே அதையும் ஆமா செய்யுங்க மாவீரன். பிரகாஷ் ப்ரோ முன்னாடிலாம் சன் டிவியில் போடுவாங்களே லைவ் கேரக்டர்ஸோட, அந்த கார்ஃபீல்டு, அண்டர் டாக், ஸ்டுவர்ட் லிட்டில் அந்த மாதிரி. தமிழ் டப்பிங் இருந்தா அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ இங்கிலீஷ்ல பார்க்க வைக்கிறாங்க, பார்த்தா விட மாட்டாங்க. இல்ல ப்ரோ இந்த படம்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஜென்யூனா இருக்கு. அந்த நெட்ஃபிளிக்ஸும் சரி, நெட்ஃபிளிக்ஸ்லயே இப்பெல்லாம் நல்லா தமிழ் டப்பிங் பண்றாங்க. அந்த ஒரு அனிமேஷன் படம் யாரோ சொன்னாங்க, பாத்தீங்களான்னு தெரியல. இந்த ஒரு எலி மாதிரி ஒண்ணு இருக்கும், அது பேர் கூட வாங்கிருக்கேன், நல்ல பேர். அந்த இல்ல இல்ல அது மாதிரியே ஒரு படம் இப்போ ஒண்ணு அனிமேஷன் படம் ரிலீஸ் ஆச்சு, ஃபுல் அனிமேஷன் தான். ஆனா அதுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கோயம்புத்தூர் தமிழ் ஸ்லாங் கொடுத்துருக்காங்க. அதான் அது தமிழ் டப்பிங் பார்த்துட்டு நான் மறந்துட்டேன், பயங்கரமா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. இங்க யாரோ சொன்னாங்க அந்த படத்தை பத்தி. ஆமா சொன்னா அவங்க சொல்லிதான் நானே பார்த்தேன். தமிழ் டப்பிங்ல சரி பார்க்கலாம், வீட்டுல போட்டு விடலான்னு சொல்லிட்டு வச்சேன். நல்லா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங். யார் பண்றாங்கன்னு தெரியல, நல்லா இப்பெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்றாங்க. ஓகே, ஒருத்தர் கமெண்ட்ல ஸ்பை நியூஸ் பத்தி என்ன ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாரு. ஆல்பா வாட்டோக்கு அப்புறம் ஸ்பை நியூஸ் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு. ஸ்பை நியூஸ்ல எப்படி எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல, நல்லா எடுத்தா எல்லாரும் பார்க்க போறாங்க. இப்ப வந்து துரந்தர் பார்ட் 1 இருக்குல்ல, அந்த பார்ட் 1ஓட ரிப்பீட் வேல்யூ வந்து பார்ட் 2க்கு இல்ல. பார்ட் 2 நல்லா கலெக்ஷன் ஆயிடுச்சு, பயங்கரமா இருக்கு. ஆனா ரிப்பீட் வேல்யூ நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா துரந்தர் 2 யாரும் பார்க்க மாட்டாங்க. தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்தாங்களா, அதோட ஹைட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இதுக்காக பார்த்து முடிச்சாச்சு. ஆனா நீங்க துரந்தர் 1 வந்து நீங்க டிவில போட்டாலோ இல்ல அவங்களே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய சீன்ஸ் அதுல நிறைய இதா இருக்கும். இதுல வந்து ஒரு 2-3 சீனை தவிர்த்து துரந்தர் 2ல வந்து பெருசா இருக்காது. எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கறது தான் மேட்ரு, அவ்வளவுதான். அடுத்து இன்னொருத்தர் என்னமோ கேட்டிருந்தாரு, என்ன அது, சட்லூச் இஸ் நாட் அவைலபிள் எனிமோர். முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்க. ஆமா, இது என்ன படம், எதுக்காக தூக்குனாங்க, எதை பத்தி ஒரு கதைக்களம் ஜானர்? கதைக்களம் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஆனா வந்து 120 சென்சார் கட் பண்ண சொன்னாங்களா 3 இயர்ஸ் முன்னாடி. பட் அது ஓடிடிக்கு எதுக்கு சென்சார் கட்டு? இல்ல ஓடிடி இல்ல ப்ரோ, தியேட்டருக்கு வரும்போது 120 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி. படம் ரிலீஸ் ஆச்சா இல்லன்னே தெரியல. தியேட்டர்ல 3 வருஷம் கழிச்சு ஓடிடில அன்கட் வெர்ஷனு ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அது இல்ல, எடுத்துட்டாங்க. அது வந்து இப்ப அபிஷியலா இவரு அது தெரியல ப்ரோ, ஏதோ பொலிட்டிக்கலா கொஞ்சம் பிரச்சனை. அது பஞ்சாப் 97 விடுவோம். நான் சொல்றது நான் படத்துல வந்து ஏ கண்டென்ட் இருக்கா இல்ல வந்து ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ரீதியாவா, அதான் கேக்குறேன். பொலிட்டிக்கல் ரீதியாவா? சரி வணக்கம். வந்து பஞ்சாப் 95ன்னு வந்து ரிலீஸ் பண்றதா இருந்தது. அது அப்புறம் வந்து பேர்லாம் மாத்தி. புரியுது. இப்பதான் புரியுது, ஞாபகம் வந்துச்சு. இவர் ஸ்ரீதர் பிள்ளை கூட போட்டிருக்காங்க. 9:50 இன்னைக்கு என்ன பண்றது, ரொம்ப போரிங் டே. என்ன ஐடியா பண்ணிதான் நேத்து நம்ம பேசலாம் அந்த டாபிக் ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிருவோம். 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு 1.5 மணி நேரம் பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் காதை அடிச்சு வாயை அடிச்சு போயிடணும்
அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கீங்க. கடைசியில பார்த்தா நீங்க 9:50 வந்து கடைசி 10 நிமிஷம் ட்ரெயின் இறக்கி விடுற மாதிரி வந்திருக்கீங்க. பாய் பாய் சொல்லிட்டு போனாங்க. ஒரு மாஸ்டர் பீஸ பார்த்து முடிக்க டைம் ஆயிடுச்சு. என்ன படம் விஷால் ப்ரோ மாஸ்டர் பீஸ்? இட்ஸ் மாலிவுட் டைம்ஸ். இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? நான் இன்னைக்கு தாங்க பார்த்தேன். அவர் நேத்தே சொன்னாரு இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஸ்பேஸ் வரேன்ட்டு. நைட்டே பாக்குறேன்னாரு. ஆனா ஆமா பரணி, நைட்டு கொஞ்சம் டயர்டுல தூங்கிட்டேன். பரணி, திஸ் இஸ் த பெஸ்ட் சினிமா. ஓகே, பாலன் த பாயை தாண்டல, பட் இருந்தாலும் சூப்பர் பரணி, செம படம். இந்த படம் அதான் இந்த சினிமா மேலாம் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாம் தயவு மிஸ் பண்ணாம வேலையா அந்த படத்தை பார்த்து முடிங்கயா. இவ்வளவு நேரம் பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்படியா? இல்ல, எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்ஸ்னு நான் சொல்லுவேன். அது ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு இந்த படம் பாக்குறது. அப்படியே பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஏன்னா இவ்வளோ டார்க்கா யாரும் தெரியல எனக்கு. சினிமா இண்டஸ்ட்ரி இவ்வளோ டார்க்கா காட்டி பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஓப்பனா அடிச்சிருக்கான். அவன் லைஃப்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும் போல அந்த டைரக்டருக்கு. அது எல்லாத்தையுமே ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு மாதிரி, அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு, ஒரு சைல்ட்ஹுட் போர்ஷன் இருக்கு. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. செட்டப்பே பயங்கரம். அதுக்கப்புறம் அப்படியே கதை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நஸ்லினோட சின்ன வயசு போர்ஷன்ல இருந்து அவன் வளர்ற போர்ஷன் பயங்கர ஆம்பிஷியஸா, ரொம்ப நிறைய பேருக்கு சினிமா மேல ஆசை இருக்கிற, ட்ரீம் இருக்கிற நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுற வகையில இருந்துச்சு அவன் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறதுல இருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகுறதுல இருந்து படம் பயங்கர டார்க் ஜோன்ல போயிட்டு நிறைய அப்பட்டமான விஷயங்களை இவ்வளவு டேரிங்கா யாரும் எடுத்தது இல்லை, அப்படி எடுத்து முடிச்சிருக்கான். நான் இந்த படம் வந்துட்டு இதை எப்படி முடிக்க போறான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பீச் இருக்கு கிளைமேக்ஸ்ல, டெரிஃபிக்கா இருந்துச்சு. படம் முடிஞ்ச விதம், மியூசிக் இவங்க யூஸ் பண்ண விதம், நிறைய ஹாரி பாட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு மியூசிக்ல. நிறைய பிரிட்டிஷ் சவுண்ட் ட்ராக்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பான் போல, அதே மாதிரி இருந்துச்சு. நஸ்லினுக்கு வந்துட்டு ரொம்ப ஆப்டான படம், சூப்பரா பண்ணிட்டான். ரொம்ப ஒரு மாதிரி பொறாமை கலப்பிக்கிட்டே இருக்காங்க மலையாளத்துல. இது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அந்த பையன் ஒன் டைம் ஒண்டர்னு நினைச்சேன். இங்க இல்ல இருக்கதான்டா வந்திருக்கேன்னு இந்த படம் பயங்கரமா. யார் அபினவ் சொல்றீங்களா? நஸ்லினா சொல்றேன் நான். நஸ்லினா சொல்றாருங்க. ஏங்க நஸ்லின்லாம் இதுல எப்பயோ ஒன் டைம் ஒண்டர்லன்னு தெரிஞ்சிருச்சுங்க. இல்ல பிரேமுலு ஓடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு ஒரு பிளாக் பஸ்டர்னா லோக்கல் அவனுமே ஒரு பெரிய லோக்கா அவன் கனெக்ட். ஆலப்புழா ஜிம் பிரேமுலுக்கு முன்னாடியே அவன் கொஞ்சம் இல்லங்க. இப்போ நீங்க லோக்கா படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க ஹியூமர்லாம் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே நஸ்லின் தானே. நஸ்லினோட பிரசன்ஸும் அந்த படத்துக்கு முக்கியம் தான். நம்ம அப்படியே அவனையும் தவிர்த்திட முடியாது. ஆலப்புழா ஜிம்கானாவும் சூப்பரா பண்ணியிருந்தான். அதுதான் அந்த 2 படம் நடிச்சதுல சூப்பரா இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி இறங்கிரும்னு நினைச்சேன். அவன் கண்டிப்பா பெருசா வருவான், ரொம்ப பெருசா வருவான். இல்ல நான் இவனையும் அதெல்லாம் தாண்டி இதுல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவனா இருந்துச்சு. ஆமா வந்து ஷாக்கா தான் இருந்தேன். பரணி அவன் வந்துட்டு ஒரு படம் பாக்குற சீன் லேப்டாப்ல ஒண்ணு இருக்குல்ல, செதறிட்டம் பரணி. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்து. அவ்வளவுதான். நாளைக்கு படத்தை பாத்துறேன், விட்டுருங்க. நான் பாத்துட்டு வந்துட்டு நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்கறேன். அதுக்கு நடுவில் இன்னைக்கு கேட்கறோம், நாளைக்கு. இன்னொன்னு பரணி, உங்க டாபிக் மாத்திரம் ஒருத்தர் கேட்டுக்க. நெக்ஸ்ட் வீக் தமிழ் ஓடிடி என்னென்ன மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது? நெக்ஸ்ட் வீக்கா? ஏங்க அதுக்குள்ள போய் இவ்வளவு ஷாக் ஆச்சு? இந்த வீக் தாங்க நெக்ஸ்ட் வீக் வர போற வாரம். இல்ல அதுதான் பிரகாஷ் ப்ரோ இவ்வளவு ஏர்லியா கேக்குறாரு. எனக்கு இந்த வாரத்துல ஏதோ ஒரு தேர்ல போல இருக்கு. அடுத்த வாரத்துக்கு ஆர்வமா உட்காந்துக்கலாம்னு பாக்குறேன். சரி பிரகாஷ் ப்ரோ, நான் டாபிக்க மாத்துறேன். பிரகாஷ் ப்ரோ இப்ப பாருங்க, நம்மால் வருவாரு பாருங்க, சிங்கம் 2. இல்ல நான் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் வரும்ல, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். பேக் ரூம்ஸ், தி ஃபியூரியஸ், கேர்ள்ஸ் லைக் கேர்ள்ஸ், பேசஞ்சர். எதுல வருது பேக் ரூம்ஸ்? டிஜிட்டல்ல. பிஓடி பேக் ரூம்ஸ் இங்க ஓடிடில வரல. வீடியோ டிஜிட்டல்ல ரிலீஸ் பண்றாங்க யுஎஸ்ல. நமக்கு அன்அஃபிஷியல் ரிலீஸ் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் கூட வொர்க் அவுட் ஆகலை படம். என்ன படம்? பேக் ரூம்ஸ் தான். ஓகே, எனக்கும் வொர்க் ஆகல. நான் சொல்லிட்டேன் இதே ஸ்பேஸ்ல. எனக்கு பரணி இந்தியால வந்துருச்சு அப்சஷன் ஓடிடில. இல்ல அன்அஃபிஷியலா வந்திருக்கு விஷால் ப்ரோ. ஏழைகள் ஓடிடி. இல்ல அன்அஃபிஷியல் தெரியும், அபிஷியலா வந்துருச்சானே. இந்தியால வரல விஷால். சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஒன்னு கேட்கணும்னு இதை கேட்கறதுக்காகவே ஸ்பேஸ் வந்தேன். ஒரு கொடி ஒண்ணு இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மெய்யழகன் வந்தப்பயே நான் கேட்டேன்ல, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும். ஸ்டார்டிங்லயே கேட்டாச்சு, உங்களுக்கு சார்பா கேட்டாரு. ஸ்பேஸ்ல வந்து அதான் முதல் ஒரு 10 நிமிஷமே அதுதான். அதெல்லாம் கேட்டு பாருங்க. யாரு பரணி ப்ரோ தான் கேட்டாரா? நான் தான் கேட்டேன்.
அவர் தானே கேட்டிருப்பாரு. விஷால் ப்ரோ, மன்மதராசா முன்னேற்ற கழகம். சுரேந்தர் இல்லாம போயிட்டான். எம்எம்கேவா மாவீரன் ப்ரோ? இவ்வளவு நேரம் இருந்தார் ப்ரோ அவரு. இருந்தாரு. இல்ல அது பிரகாஷ் ப்ரோ என்ன சொன்னார்னா சிம்பிளா இல்ல வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு. இல்ல அவர் அவர் ஃபேன்ஸ் அசோசியேஷன் மூலமா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அரசியல்லாம் எனக்கு தெரியல வருவாரான்னு. ஆனா நிறைய அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரால் முடிஞ்ச வரைக்கும். எல்லாருக்கும் அரசியலோட சினிமாவில யாருங்க இருப்பா? இந்த கேள்வி அன்னைக்கு நீ கேட்டியா கமல்? கமல் அரசன் இருக்காரு கமல் ப்ரோ, அரசன் பாத்துப்பாரு. இந்த கேள்வி அன்னைக்கு நான் வந்தப்ப நானும் எவ்வளவு படம் போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெய்யெல்லாம் புலம்புன மாதிரி தான். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு போட்டிருக்கு மெய் அன்னைக்கு ட்வீட்ல. அதுல இன்னொரு லைன் போட்டிருப்பேன் விஷால் ப்ரோ, அது வர்றது எனக்கு பிடிக்கல, பட் அதையும் தாண்டி வந்தாருன்னா சப்போர்ட் பண்ணுவேன்னு தான் போட்டு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். எங்காலும் நாங்க இருக்கோம் பாருங்க, ஸ்டாண்டர்டா ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கோமா இல்லையா? இல்ல விஷால் ப்ரோ, சினிமால இருந்து உடனே வந்துருவாங்க கொட்டைங்க. விஷால் ப்ரோ சினிமால இருந்து அரசியல் போறத பத்தி பேசுறோம். இங்க ஒரு சினிமாக்கே இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வரட்டும், அப்புறம் அரசியல் ஆகும். ஐயோ விஷால் ப்ரோ மாலிவுட் டைம்ஸ் பாத்துட்டீங்க போலயே. ஆமா தலைவா. இல்ல ஆனா அதுல செகண்ட் ஹாஃப்ல ஒரு தோய்வு இருந்துச்சு. கிராஃப்ட் வைஸ் எல்லாமே ஓகே, எல்லாமே இதா இருந்தது. பட் வந்து படத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த அஸ்வினோத் படம் பார்த்து ராஜ்முருகன் படம் மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாமே ஓவராலா பார்த்துட்டு ஒரு படமா அது ஒரு மிட்டான படமா தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கண்டென்ட் நிறைய இருக்கு, இதா இருக்கு. பட் ஒரு ஸ்கிரீன் பிளேவாவோ ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் டிப் இருந்தது. பிளஸ் வந்து ஒரு ஹீரோவோட கேரக்டர் ஆர்க் வந்து ஒரு இதாவே இல்லை. அதாவது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து அது கொஞ்சம் ஹீரோ ஜெயிக்கணும்னே நமக்கு தோணாது. ஏன்னா அவனை இந்த சிஸ்டம் அவனை மாத்திரும். இன்னொன்னு செகண்ட் ஹாஃப் ஒரு லூப் படம் மாதிரி தானே இருக்கும். அவன் திருப்பி ஒரே சுழற்சியில போய் சுத்திட்டு வந்து திருப்பி அதே ஆரம்பத்துல இல்ல இப்ப ஸ்பாயிலர் ஆயிரும். அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறமேட்டு இவன் எதுக்கு இனிமேல் ஜெயிச்சுக்கிட்டு அவன் பண்ணதுக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து அந்த படம் வந்து நிறைய சொன்னீங்க. அந்த ப்ரொடியூசரை பத்தி பேசின இது கூட எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க ஒரு இதுக்காக கணக்கு கட்டுறக்கான்னு. அதாவது படம் முடிகிற வரையுமே அந்த ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சே தவிர ஒரு கன்விக்ஷனா ஒரு ஸ்கிரீன் பிளேவா ஒரு எமோஷனா படத்தை முடிக்கல. வந்து நம்ம ஒரு படம் எல்லா படமுமே ஒரு எமோஷன் பார்ப்போம். நம்ம ஈவன் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல கூட ஒரு எமோஷன் வச்சுதான் முடிப்பானுங்க. அந்த எமோஷன் இல்லாத மாதிரி எனக்கு அது ஒட்டலை இருந்தது. அதனால ஒரு மிட்டான படமா இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. அவ்வளவுதான். மிச்சபடி ஓகே தான், டீசென்ட் தான், அது ஓகே. பட் அந்த கன்விக்ஷன் வந்து கரெக்டா இல்லைன்னு தோணுச்சு எனக்கு. இல்ல உங்களுக்கு புரியுது. நான் உங்களுக்கு சொல்றேன் அதை பத்தி. நீங்க சொல்ற ஃபேக்டர் சொல்றது புரியுது. புரியுது, அது எல்லாமே புரிஞ்சது, படம் எல்லாமே புரிஞ்சது. பட் வந்து எனக்கு அந்த படத்தோட என்னோட பார்வை சொல்றேன். நான் வந்து நமக்கு நம்மளோட பெர்செப்ஷன் தானே. இப்போ ஆப்வியஸா வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்கும், அது வந்து மோர் இதா இருக்கும். கரெக்ட். நான் உங்களுக்கு என் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் பரதவஜரங்கனோட இன்டர்வியூ பார்த்தேன். அவன் அதுல ஒரு மேட்டர் சொல்லியிருந்தான். நான் உங்களுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. நம்ம தனியா கூட சொல்றோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நம்ம பேசுவோம். நீங்க சொல்றது கரெக்ட். அவன் ஹீரோ ஜெயிச்சணும்ன்ற ஒரு ஃபீல் வராது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான் அதுக்கப்புறம். ஆமா எனக்கு வந்து என்னன்னா இந்த படம் பார்த்துட்டு நீங்க பிளாஸ்ட் பார்த்துட்டு தான் ஃபீல் பண்ண. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருக்கலாமே, ட்விட்டர்ல எல்லா வழக்கமும் நம்ம தியேட்டர்ல விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் பிளாஸ்ட் சூப்பரா இருந்தது படம். இந்த படம் இந்த வருஷத்துலயே ஆமா தாய் கிழவிக்கு அடுத்து வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட்னா வந்து லாஸ்ட் தான். அந்த அளவுக்கு படம் கன்வின்சிங்கா இருந்தது. சரியான மாஸ் ஃபுல் ஆஃப் படம். வந்து கிளைமேக்ஸ் தான் ஒரு லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெஸ்ட் ஆல் படம் ஓகே தான், சொதப்பலாதும். பட் ஒரு இதுதான் முடிக்கலன்னு தோணுச்சு லாஸ்ட் 10-15 மினிட்ஸ். மற்றபடி படம் ஓகே தான். இன்னைக்கு மதுரையில எல்லாம் மொரட்டு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. கட்டா குஸ்தி 2 எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஃபைனல் கலெக்ஷன் பாப்போம். அதான் 3 நாள் டிஎன் கலெக்ஷனே வந்து 13 to 15 இருக்குமா விஷால் ப்ரோ? ஃப்ரைடே சாட்டர்டே சம்பவம் தான் அது. 15 தாண்டும். அதான் சூப்பரா போயிட்டு இருக்கு.
ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல. எதிர்பாராத கலெக்ஷன். ஏன்னா அட்டாக் கோஸ்டி ஃபர்ஸ்ட் பார்ட் டோட்டலாவே 18 கோடி என்னமோ கலெக்ஷன், 15 16 கலெக்ஷன் ஆயிருக்கு போல டோட்டலா 17 18 என்னமோ நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. மொத்தமாவே. இது வந்து இப்ப தமிழ்நாடு மட்டும் மொத்தமாவே 15 16 தான் சொன்னாங்க தமிழ்நாடு கலெக்ஷன் அட்டாக் கோஸ்டி. இது பாத்தீங்கன்னா ஓவரால் கணக்கு பண்ணா ஓப்பனிங் வீக்கெண்ட் மட்டுமே தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 15 16 வருங்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் 3 கோடி, ரெண்டாவது நாள் நேத்து வந்து 5 5 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆச்சான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கோடி 7.5 வரைக்கும் போகும். அப்படி மதியானம் காலையில எய்ம் பண்ணப்ப 6 6.5 போகும்னாங்க. பட் ஈவினிங்க்கு மேல போற ஸ்பீடை பார்த்தா ஒரு 7 7.5 வரைக்கும் கூட போங்கிறாங்க. அப்படி கணக்கு 15 நைட் ஷோ நல்லா ஆக்குபன்சி பிரகாஷ் ப்ரோ. சண்டே நைட் ஷோ புக் ஆனா படம் ஹிட் தாங்க. மண்டே ஹோல்டு கொடுக்கணும். அதான் கண்டிப்பா. அதனால வந்து போற வேகத்தை பார்த்தா விஷ்ணு விஷால்ட்ட ஹையஸ்ட் கிளாஸரா மாறும்போது இருக்கு. அப்ப பார்ட் 3யும் அவர் ஐடியா பண்ணிருவாரு. ஆனா இது வரைக்கும் ராட்சசன் தான் ஹையஸ்ட்ல அவருக்கு தமிழ்நாட்டுல. எனக்கு தெரிஞ்சு அதான் ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். ராட்சசன் வந்து நல்லா போச்சு. பட் லாங் ரன் இருந்துச்சுல ராட்சசனுக்கான தெரியல. 1.5 மாசம் ராட்சசன் 1.5 மாசம் 2 மாசம் கிட்ட ஓடிச்சு ப்ரோ. ஆனா ஸ்கிரீன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு கூட வந்து 96 ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அதுவுமே ஒரு மாசம் ஓடிச்சு. அப்புறம் உடனே தீபாவளி வந்துருச்சு உங்களுக்கு. அங்கிட்டு இருந்து ராட்சசன் ரிலீஸ் ஆன ஒரு 3 வாரத்துல என்ன தீபாவளி இல்லங்க. ராட்சசன் முன்னாடி பரியரும் பெருமாள் ஓடி. சத்தமா இருக்குடா டேய், சத்தமா இருக்கு. சார் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஃபுட்பால் மேட்ச் நடக்குது இங்க பக்கத்துல. மைக்கு செட் போட்டு கத்த விட்டுட்டு இருக்காங்க. பரியரும் பெருமாள் ஓடிட்டு இருந்துச்சு, சிசிவி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் வடசென்னை வந்துருச்சு. ரொம்ப லேட்டா தான் சண்டைக்கோழி 2 ஒன்னு இறக்குனாரு. ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். லாங் ரன் மதுரையிலாம் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருந்தது படம். 4 ஷோ ஒட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மதுரையிலாம். நல்லா போகுது, நல்லா சூப்பரா போகுது. பார்த்தேன். பயங்கரமான அவருடைய பெஸ்டா வரும் போல இருக்கு. அடுத்து அப்படியே 2 வானம் படத்தை இறக்கி விட்டாங்கன்னா அதுவும் சூப்பரான ரிப்போர்ட்ஸ். அந்த டீம் வேற யாரு, முண்டாசப்பட்டி ராட்சசன் அந்த டீம் திரும்ப 3வது தடவை இணையறாங்க. மமிதா பைஜி ஹீரோயின் வேற. அப்படியே இந்த பாசிட்டிவ் வைப்போட அதுவும் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள இறக்கி விட்டாங்கன்னா சுட்டா பயங்கரமா ஒரு கலெக்ஷன் பார்த்துடலாம். அதையும் பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு இவரு சித்ரலட்சுமன் வீடியோல 47 தீபாவளின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க. ப்ரோமோல டேட் எதுவும் வருமா? யாருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் அவங்க வந்து இந்த வருஷம் ரிலீஸ் லாக் பண்ணி தான் அவங்க ஓடிடி சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தீபாவளிக்கு வந்தா நல்லா இருக்கும். தனுஷோட ஓமோ சூர்யாவோட 47 2 படம் வந்தா நல்லா இருக்கும். அப்படியே அரசன் பொங்கலுக்கு போயிடும். ஷூட்டிங்கா முடிஞ்சிச்சுன்னா என்ன நல்லா ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இல்ல பாப்போம், தெரிஞ்சு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அரசன் இல்லையா? அங்க ஒரு தம்ஸ் டவுன் போட்டாரு. சுரேந்தர் உனக்கு என்னையா, உனக்கு சும்மா அறியா? அரசன் தீபாவளி 100% ஃபயர் போடுறாரு சேகர். வராதுன்னு போடுறாருன்னு அவரு. வராதுதானே தலைவா? வரும்னு போடுறாருங்க. பொங்கல் கிடையாது, தீபாவளி வரும் போடுறாரு. எங்களுக்கு பங்காளியோட வரணும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஐ வாண்ட் விஷால் கமால். உங்களுக்கு படம் ஓடணும்னா சுரேந்தர் ப்ரோ ஓமும் அரசனும் கிளாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்தா நல்லா இருக்கும்ன்ற மை ஒபினியன். வெற்றி வந்தா டி தள்ளி போயிடுவாரு, டி வந்தா வெற்றி தள்ளி போயிடுவாரு. இல்லங்க படம் ஓடட்டும், பாவம் தனுஷ் கொடுங்க. ஓ விஷால், அப்படி வரீங்களா விஷால் ப்ரோ? கரெக்ட் விஷால். எப்படி கமெண்ட்ல கதற விட போறீங்க? ஓடுங்க சும்மா. பண்ணியா உன் மகுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. இல்லங்க பண்ணியான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சித்ரா லட்சுமணனா யார் ஒரு தீபாவளி தான் 47 வரும்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப இந்த இவர் படம் தமிழரசன் பச்சமுத்து படம் வந்து 1 ரூபாய் பண்ற மாதிரியா இல்ல வேற ஏதாவது கம்பெனி மாறுதா? இப்ப இவர் பண்றதா இருந்தது டானு. இப்ப அது எப்படி கம்பெனி மாறுதா இல்ல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு இது பண்ண போறாங்கன்ற மாதிரி?
இல்ல தெரியலங்க, கம்பெனி மாறுதான்னு தெரியல. அவங்க ப்ரீ-ப்ரொடக்ஷன் வந்து மதுரையில தான் போட்டு பண்ணி ஆபீஸ்ல எல்லா போட்டு ஒர்க்கும் போயிட்டு முடிச்சுட்டாங்க. இருக்கிறாங்க. ஆபீஸ்ல போட்டு தான் பண்ணி ஒரு இன்னமும் பயங்கரமா ஒர்க் போயிட்டு இருக்கு. அவங்க டன் பிக்சர்ஸ் இதுலதான் அப்ப ஆரம்பிச்சாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னமும் அது ஒர்க் தான் போயிட்டு இருக்காரு, எந்த மாற்றமும் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து டக்குன்னு தனுஷ் டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. அவர் தான் இப்ப அப்படிதான் ஓம் அப்படித்தானே பண்ணாரு. ஓம் வந்து ஆமா டக்குன்னு அந்த புதுசா ஆர்டேக்கோ புதுசா ஒரு ஆர்டேக் கம்பெனி, அது என்னமோ டேக் கம்பெனி சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவங்களும் ஒன்றரை போற சேர்ந்து பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு பண்ணிடுவாங்க. இல்ல இந்த படமே அந்த அன்புச்செல்வி என்ன தயாரிக்கிறதா மதுரை இருந்துச்சு. கோபுரம் ஆமா மதுரை அன்பு. மதுரை அன்பு தானே தயாரிக்கிறதா இருந்துச்சு. டக்குன்னு அவரு ஒரு சின்ன இஷ்யூ வரும், டக்குன்னு ஒன்றரை பார்த்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்களா. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்குவாங்க. ஆனா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு, இன்னமும் மதுரையில பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த படத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? இந்த மந்திரமூர்த்தி அடுத்த படம் ஏதோ அதுவும் மதுரையில தான்றாங்க. இல்லங்க தெரியலங்க. அவர் தாங்க படம் பூஜை போட்டாங்க நடுவுல, சசிகுமார் கூட சொல்லி தானே போட்டாங்க. இப்போ அதுவும் மதுரை அன்பு தானே போட்டாங்க, அப்படியே இதுவாயிடுச்சு. இப்ப விஜய் ஆண்டனி பண்ணிட்டு இருக்காரு டீப் ரிவ்யூ. அதுதான் நிறைய படங்கள் அப்படிதான். மதுரை அன்பு அவர் எடுக்கிற படம்லாம் பாருங்களேன். இந்த ஆண்டோட கட்டில ஒரு படம் நல்லா இருக்கும், அவர் தயாரிப்பு தான், ஆனா ஓடல. அடுத்து இன்னொரு படம் 2 படம் எடுத்தாரு, சந்தானத்தை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, அதுவும் ஓடல. ஆமா ஆமா ஆமா. அண்ணா இவரை பத்தி ஒண்ணு சொல்லணும், சரி நாளைக்கு பேசுவோம் அவரை பத்தி. சந்தானம் வச்சு என்ன படம் ப்ரோ பண்ணாரு மதுரை அன்பு? சந்தானம் வச்சு ஒரு படம், ஆனா ஒரு ஃபிளாப் ஆச்சுங்க கோபுரம் பிலிம்ஸ்ல. நான் தான் கிங்க ஏதோ ஒரு படம் அது மாதிரி, அந்த இதுல என்னன்னு தெரியல. இல்ல இங்க நான் தான் கிங் சக்க இங்க நான் தான் கிங்னு அவர் ஏதோ படம் நடிச்சாரா என்ன? ஆமா அது தெரியும். பண்ணுவாரு மெய்யர். அதுக்கப்புறம் நான் தான் கிங் ஒரு படம் எனக்கு தெரியும். இந்த சபாபதி ஒரு படம் பண்ணிருப்பாப்ல, அது யாரு படம்? சபாபதியும் அது சபாபதி வேற யார் படம், ஆனா சந்தானம் தான் ஹீரோ. நான் தான் கிங் பாத்திருக்கேன் பிரகாஷ் ப்ரோ. அதுல இவரு டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பார்ல, நம்ம இந்த படத்துல வருவாரு, பிளாஸ்ட்ல சிற்பா அவர் பேரு. நான் தான் கிங் படம் நானும் பாத்திருக்கேன், ஆனா எல்லா சீனும் மறந்து போச்சு, ஒண்ணு கூட ஞாபகம் இல்ல. நான் பாத்திருக்கேன், அவர் டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு அந்த படத்துல, பாத்திருக்கேன். அட எவருக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு? லாஸ்ட்ல சித்தப்பாவா வருவார்ல அவரு. லாஸ்ட்ல யார் சித்தப்பா? விவேக் பிரசன்னாவா? விவேக் பிரசன்னா. அநியாயமா இருக்குங்க, சும்மா மேயாதமான்ல ஃப்ரெண்டா வரவர். மனோபாலா வந்து அந்த படம் தானே அது. மனோபாலா வந்து பொண்ணை அதுதான் மனோபாலா வந்து விக்ரம் சீனரி கொஞ்சம் கம்முனரியா. விக்ரம் சீன் பண்ணி போயிடுவாரு. அதெல்லாம் செட்டப். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இங்க நான் தான் கிங் படத்தோட கதையை சொல்லுங்க. அவர் வந்து பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி போட்டிருப்பாரு சந்தானம். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்லயே அவர் கல்யாணம் ஆயிரும், ஒரு பெரிய ஜமீன் நினைச்சு கல்யாணம் பண்ணுவாரு. புரிஞ்சு இல்ல கதை புரிஞ்சு. ராமையா தம்பி ராமையா பாட்டு ஒண்ணு இருக்கும் பிரகாஷ், மாயோனே சாங் வருமே, அது மாயோனே சாங் இந்த படத்துல வருமா? அது இரவு நிழல்ல அது மாயவனேவா? ஏங்க இல்லங்க, மாயோனே சின்ன மாயோனே அது என்ன படம்? இந்த படம் தான் பாருங்க. அது எல்லாமே ஞாபகம், பாலசரவணன் மச்சினா இருப்பான், ஆனா கதை மறந்து இப்ப டைட்டில் மறந்து போச்சு. டைட்டில் பிரச்சனை. எந்த படம்? அந்த படம் அப்படியே டைட்டில் நவீன் போலி செட்டி படம் இப்ப ஒண்ணு வந்துச்சு, அந்த படம். ஆமா அது இது படம் ஆரம்பிச்சு. அது இல்ல ப்ரோ, இப்ப பொங்கலுக்கு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ. இந்த இன்னொன்னு படம், இந்த சந்தானம் வந்து தானியாவை போட ஒரு படம் பண்ணிருப்பாப்புல, அதுவும் இதே மாதிரிதான், அது ஒரு குருமா மாதிரி ஒண்ணு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொடூரமா இருக்கும், அதெல்லாம் கொடூரமா இருக்கும். சரி, நான் தப்பா கேட்டுச்சு எனக்கு. முடிச்சிடலாமா? பாய் பாய் பாய்ண்ணா. பாய் பாய். தேங்க்ஸ் ஆல்.